கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के अच्छा नाम की महिमा हो। இந்த நல்ல நாளிலே தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு வேத வாக்கியம் इस अच्छे से दिन पर ध्यान के लिए लिया हुआ वचन யாத்ராமத்தின் புஸ்தகம் निर्मन की पुस्तक 19வது அதிகாரம் 19वां अध्याय அப்படி 4-5 வசனத்தை வாசியுங்கள். उसका 4 और वचन पढ़िए। நான் எகிப்திற்கு செய்ததையும் मैं मिस्रियों पर क्या किया உங்களை கழுகுடைய செட்டைகளின் மேல் சுமந்து और तुम्हें उकाब के पंछी के पंखों पर चढ़ाकर என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். मैंने अपने पास रख लिया, ये तुमने देख लिया है। அதாவது எகிப்திற்கு செய்ததையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். मिस्रियों को जो किया था वो भी तुमने देखा है। உங்களை கழுகுகளின் செட்டைகளின் மேல் சுமந்து என் அண்டையிலே கொண்டு சேர்த்ததையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். और उकाब के पक्षी के पंखों पर बिठाकर तुम्हें मेरे पास ले आया हूँ, वो भी तुमने देखा है। இதெல்லாம் கண்ட நீங்கள் ये सभी चीजें देखे हुए तुम என் சொந்த சம்பத்தாய் மாற வேண்டுமானால் मेरा निज धन होना है तो என் வாக்கை நீங்கள் உள்ளபடி கேட்டு मेरे वाचा को पालन कर कर என் உடன்படிக்கையை கைக்கொள்ள வேண்டும். मेरे प्रतिज्ञा को हमें संभालना है। என் உடன்படிக்கையை நீங்கள் கைக்கொள்ளும் போது मेरे वाचा को तुम पालन करते समय பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கு மத்தியிலேயும் நீங்களே என் சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். पृथ्वी के रहने वाले लोगों के सबके बीच में तुम मेरे निज धन होगे। அப்ப தேவனுடைய ஆலயத்திலே தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்க தேவ பிள்ளைகள் परमेश्वर के सम्मुख पर आए हुए लोग நம்ம ஆண்டவரால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள். हम परमेश्वर से छुड़ाए गए हैं। எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். मिस्र देश के दासित से हमें परमेश्वर ने छुड़ा कर लेके आया है। அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் எப்பொழுது நம்மை கரம் பிடித்தாரோ उस दासन से जब से परमेश्वर ने अपना हाथ पकड़ा है அது நாள் முதல் இது நாள் வரைக்கும் तब से लेकर अब तक கர்த்தர் கழுகுகளின் செட்டைகள் மேல் சுமந்தது போல நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். परमेश्वर उकाब के पक्षी के पंखों पर जैसे चढ़ा कर लेके आया उसी प्रकार संभालते हुए लेके आ रहा है। இந்த காரியங்களை எல்லாம் நாம் கண்டிருக்கிறோம். ये सभी चीजों को हमने देखा है। இந்த காரியங்களை கண்டிருக்கிற நீங்கள் ये सभी बातों को देखे हुए நீங்கள் ஆலயத்துக்கு வருவதல்ல, तुम कलीसिया पर आना नहीं, நீங்கள் விடுதலையாக்கப்பட்டதல்ல, तुम छुड़ाए गए नहीं, உங்களை நடத்தி கொண்டு வந்ததும் அல்ல, तुम्हारा चला कर आना नहीं, நீங்கள் என் சொந்த சம்பத்தாய் இருக்க வேண்டுமானால் तुम मेरे निज धन होने के लिए என் வாக்கை நீங்கள் உள்ளபடி கேட்டு मेरे वाचा को तुम्हें पालन कर कर என் உடன்படிக்கையை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும். मेरी प्रतिज्ञा को तुम्हें पा लेना है। தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வாக்கை நாம் உள்ளபடி கேட்கிறோம். उनके वचन को हमें वैसे ही सम्मानना है, அவருடைய உடன்படிக்கையை நாம் கைக்கொள்ள வேண்டும். उनके वाचा को पालन करना है। இந்த காரியங்களை செய்யும் போது மட்டுமே ऐसे काम करते समय ही ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல முடியும், இவர்கள் என் ஜனங்கள், तभी परमेश्वर हमें देख के कह सकते हैं ये हमारे जन हैं, இவர்கள் என் சொந்த ஜனங்கள், ये मेरे स्वयं के लोग हैं। தேவ பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். अपने जीवन को हमें जांच कर देखना है। வேதாமத்திலே வாசிக்கும் போது उत्पत्ति में पढ़ते समय இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த காலங்கள் நமக்கு தெரியும். इजराइल लोग मिस्र देश में जैसे अधीन थे वो हमने देखा है। அவர்கள் அடிமைப்பட காரணம் என்ன? वो अधीन होने का कारण क्या है? தேவனுடைய பிள்ளைகள் ஆபிரகாம் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறார். अब्राहम परमेश्वर को बलि देता है। கர்த்தருக்கு பலி செலுத்தும் போது परमेश्वर को बलि देते समय ஆண்டவருடைய நியமப்படி परमेश्वर के नियम के अनुसार பலி பொருளை இப்படி இப்படி நீங்கள் பலி செலுத்த வேண்டும் बलि को इस प्रकार से बलि देना चाहिए என்று ஆண்டவர் சில நிபந்தனைகளை வைத்திருந்தார். ऐसे परमेश्वर ने कुछ बातें को बताया था। பறவைகளை துண்டிக்க வேண்டும், ऐसा पक्षियों को काटना है, ஒரு ஆட்டுக்கடாவை பலி செலுத்த வேண்டுமானால் இதை துண்டிக்க வேண்டும், एक भेड़ को काटना है तो ये सब चीजें करना है। இப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்லி இருந்தார். ऐसे सब बातें परमेश्वर ने बताए थे। அப்படி பலி செலுத்துதலே சில நியமங்கள் வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. ऐसा बलि देने के लिए कुछ नियम को बाइबल में लिखा गया है। ஆனா ஆபிரகாம் பலி செலுத்தும் போது जब अब्राहम बलि देते समय பலி பொருளை வெட்டி வைத்தார், बलि के वस्तु को काट कर रखा, ஆனால் பறவையோ துண்டிக்காமல் அதில் வைத்து விட்டார். परंतु पक्षियों को काटे बिना वैसे ही रख दिया। அந்த பறவையை துண்டிக்காமல் வைத்தது நிமித்தமா वो पक्षियों को काटे बिना वैसे ही रखने के कारण பட்சிகள் வந்து அதன் மீது இறங்கினது. अग्नि वहां पर आकर उतरा, பட்சி பறவைகள் पक्षियां सब वहां पर आके उतरी। ஆபிரகாமுக்கு அயர்ந்த
நித்திரை வந்தது. अब्राहम अच्छे से नींद आने लगा. அந்த நித்திரை வந்தபோது अब्राहम को नींद आने के कारण ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு வந்தது. परमेश्वर का वचन उसकी ओर आया. உன் ஜனங்கள் எகிப்திலே 430 வருஷம் அடிமையா இருப்பார்கள். 430 वर्ष तक तेरे लोग अधीन में रहेंगे. ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தை அது. वो अब्राहम को दिया हुआ वचन था. அந்த ஆபிரகாமோடு சொன்ன வார்த்தை वो अब्राहम के साथ किया हुआ बातें ஒரு இடத்துல 400 வருஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. एक जगह पर 400 वर्ष लिखा गया है. ஒரு இடத்துல 430 வருஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. एक जगह पर 430 वर्ष लिखा गया है. இத்தனை வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்தார்கள். इतने इतने साल तक ये इजराइल लोग मिस्र देश में दासीन में थे. அவர்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள். वो दासीन में थे. யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா வந்தபோது यूसुफ जो नहीं जानता वो राजा आने के बाद அந்த ராஜா பார்க்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை. वो राजा देखता है ये इजराइल लोगों को. இஸ்ரவேல் ஜனங்கள் பழுகி பெருகி கொண்டிருக்கிறார்கள். ये इजराइल लोग बहुत ही बढ़ रहे थे. அவன் நினைக்கிறான் उसने सोचा ஏதாவது ஒரு சண்டை வருமேயானால் कोई भी एक लड़ाई आए இவர்கள் நம்முடைய சத்துருக்களோடு கூட சேர்ந்து ये हमारे शत्रु के साथ मिलकर நம்மையும் அழித்து போட்டு हमें मारकर நம்முடைய தேசத்தை பற்றி கொள்வார்கள் अपने देश को स्वतंत्र कर लेंगे என்கிற ஒரு பயம் இந்த ராஜாவுக்குள்ள வந்தபடினால் ऐसा एक डर उस राजा के अंदर आने के कारण ராஜா தன்னுடைய தேசத்து மக்களை அழைத்து राजा अपने देश के लोगों को बुलाकर இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பூமியிலே பழுகி பெருகி கொண்டிருக்கிறார்கள். ये इजराइल लोग ये संसार में बहुत बढ़ रहे हैं. இவர்கள் நிமித்தமாய் நமக்கு ஒரு ஆபத்து நேரிடக் கூடாது. इनके द्वारा हमारे ऊपर कोई भी डर ना आना चाहिए. ஆனபடினாலே इसलिए இவர்கள் தேசத்தில் பழுகாதிருக்க इसलिए ये संसार में न बढ़ने के लिए அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் எல்லாவற்றையும் जो इजराइल लोगों को पुत्र जन्म होगा उन सभी पुत्रों को 2 வயதுக்கு கீழ்ப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் கொலை செய்ய வேண்டும். जो भी 2 उम्र से नीचे होंगे उन सभी को मारना है. எபிரேய எகிப்து மருத்துவச்சிகளை பார்த்து சொல்லுகிறார். इब्रानियों के दाइयों को करके देख के कहता है எகிப்திய மருத்துவச்சிகளை பார்த்து சொல்லுகிறார் इस्राएलियों के दाइयों को करके कहता है நீங்கள் பிரசவம் பார்க்கும்போது अगर तुम प्रसव देखते समय ஆண் பிள்ளையாய் இருந்தால் அதை கொலை செய்ய வேண்டும். अगर वो लड़का रहेगा तो उसे मार दो. ஆண் பிள்ளையாய் இருந்தால் கொலை செய்ய வேண்டும். अगर वो लड़का होगा तो उसे मार देना. பெண் பிள்ளையாய் இருந்தால் அதை உயிரோடு தப்ப வையுங்கள். अगर वो लड़की होगा तो उन्हें छोड़ दो. தேவனுடைய பிள்ளைகள் எந்த ஒரு கட்டளை ராஜாவினிடத்திலிருந்து வந்ததோ जो आज्ञा राजा की ओर से आया था அந்த கட்டளை நிறைவேறும் காலத்திலே उस आज्ञा पूरा होने के समय पर கர்த்தர் மோசேயை எழுப்புகிறார். परमेश्वर ने मूसा को उठाया. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். परमेश्वर हमें देखता है. எந்த சத்துருக்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ जो शत्रु हमें नष्ट करने के लिए सोचते हैं எந்த சத்துருக்களுடைய பெயர் முதற்கொண்டு இல்லாமல் போக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ जो शत्रु सोचते हैं कि हमारा नाम ही नहीं होना चाहिए எந்த சத்துருக்கள் நாம் இருக்கிற இடம் தெரியாமல் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ जो शत्रु है जो हमारे स्थान को भी नहीं रहना चाहिए करके सोचते हैं கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है. கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है. சத்துருக்கள் பார்ப்பதை பார்க்கிறது शत्रु देखने से बढ़कर நம்முடைய ஆண்டவருடைய பார்வை வித்தியாசமானது. अपना परमेश्वर का देखने का दृष्टि अलग है. அவருடைய கிரியைகளும் வித்தியாசமானது. उसके काम भी अलग है. தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய கர்த்தர் பட்டயத்தோடு ஈட்டியோடு யுத்தம் பண்ணுகிறவர் அல்ல. परमेश्वर तलवार और धनुष लेकर नहीं युद्ध करता. அவருடைய யுத்த ஆயுதங்கள் வித்தியாசமானவைகள். उसके युद्ध का तलवार जो है वो अलग है. ராஜா போடுகிற சட்டத்தை அவர் பார்க்கிறார். राजा ने जो दिया वो आज्ञा को परमेश्वर देखता है. கர்த்தர் நினைக்கிறார் परमेश्वर सोचता है எந்த ராஜா கட்டளை போட்டானோ जो राजा आज्ञा दिया है அந்த ராஜா அரண்மனையிலே இருந்தே वो राजा के महल में रहकर என் ஜனங்களை தப்புவிக்க கூடிய ஒரு மனுஷனை உருவாக்குவேன். मेरे लोगों को बचा लेने के लिए मैं एक व्यक्ति को उत्पन्न करूंगा. ஆண்டவர் சித்தம் கொண்டார். परमेश्वर ने इच्छा किया. மோசே என்னும் அழகான எபிரேய ஆண் குழந்தை பிறந்தது. मूसा नामक एक इब्राही पुत्र जन्मा. இந்த ஆண் குழந்தை பிறந்தபோது ये लड़का जन्माने के बाद அவளுடைய தாயார் இந்த பிள்ளை அழகுள்ளது என்று கண்டு वो अपनी माता उसे बहुत सुंदर कर जानकर 3 மாதம் வரைக்கும் ஒளித்து வைத்து வளர்த்தாள். 3 महीना छुपा कर उसे पाला. 3 மாதத்துக்கு பிறகு அந்த பிள்ளையை வளர்க்க முடியவில்லை. 3 महीने के बाद वो बच्चे को वो पाल नहीं पाई. நம்முடைய பிள்ளை சாவதை பார்க்கிலும் वो अपना बच्चा मरने से बढ़कर எங்கேயாயிலும் உயிரோடு நல்லா இருக்கட்டும் कहां पर जाकर वो जीवित रहने दो என்று நினைத்து ऐसा सोचकर ஒரு நாணல் பெட்டியை செய்து उसने एक पेटी को बनाकर அந்த பெட்டிக்குள்ளே தன் பிள்ளையை கடத்தி उस पेटी के अंदर उस बच्चे को रखकर அந்த பெட்டிக்குள்ளே உள்ளும் புறமும் கீழ் பூசி उसके ऊपर नीचे और कील लगाकर தாரு तार लगाकर தாருன்னா என்னது चिकनी मिट्टी लगाकर உள்ள பிள்ளையை கடத்தி उसके अंदर बच्चे को लटाकर நதியில விட்டுட்டா. नदी में छोड़ दिए. முதலாவது பாக்குறோம் सबसे पहले हम देखते हैं 3 மாசம் ஒளிச்சு வச்சு வளர்த்தா. 3 महीना तो उसने छुपा कर पाला. அதற்கு அப்புறம் அந்த பிள்ளை வளர்க்க முடியல. उसके बाद वो पाल नहीं पाई. ஏன்னா பக்கத்து வீட்டுக்கு சத்தம் கேட்கும். दूसरे घर में उसका आवाज सुनाई देगा. ராஜா கட்டளை போட்டு இருக்கிறார். राजा ने आज्ञा दिया है. ராஜா
பட்டயத்துக்கு என் பிள்ளை இரையாக கூடாது. राजा के तलवार पर मेरा पुत्र नहीं जाना चाहिए. எந்த ஒரு தாயும் தன் கண் முன்னாடி பிள்ளை சாகுறதை எந்த தாயும் சம்மதிக்க முடியாது. कोई भी माता उसके आंखों के सामने अपना पुत्र मरना वो कभी भी वो नहीं देख सकेगी. பிள்ளையுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிவதை பார்க்கும்போது எந்த தாயும் சகிக்க மாட்டார்கள். बच्चों के आंख से आंसू निकलना किसी माता से सहन नहीं होता. தேவனுடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறதை பெற்றோர்களால் தாங்க முடியாது. बच्चे लोग जब आंसू बहाते हो अपने पालक लोग नहीं देख सकते. சாதாரண உலக பிரகாரமான தாயா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் साधारण के संसार में रहने वाले माता पिता हो, தன் பிள்ளைகள் கண்ணீர் வடிப்பதை பார்க்கும்போது अपना बच्चा अगर आंसू बहाता है देखते समय அவருடைய இருதயம் ரொம்ப வேதனைப்படுகிறது, நொந்து போகிறது. उनका हृदय उनका मन दुखित हो जाता है. இப்படி இருக்கும்போது ऐसा होते समय பட்டயத்துக்கு தன் பிள்ளை இரையாக கூடாது. वो तलवार पे मेरा बच्चा मर न जाना चाहिए. எப்படியாலும் தன் பிள்ளை எங்க இருந்தாலும் பரவாயில்லை, कैसे भी मेरा बच्चा कहां पर रहेगा तो भी चलेगा, என்கிட்ட இல்லாட்டினாலும் பரவாயில்லை, मेरे पास नहीं रहेगा तो भी चलेगा, என் பிள்ளை எங்க இருந்தாலும் நல்லா मेरे இருக்கட்டும் बच्चा कहां रहेगा तो भी चलेगा. என்று அந்த நாணல் பெட்டிக்குள்ள வைத்து நதியில அனுப்பி விட்டாய். ऐसा सोच कर उस पट्टी पे रखकर उसने नदी पर भेज दिया. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வழிநடத்துதல் வித்தியாசமானது. परमेश्वर का चाल चलन थोड़ा अलग है. பார்வோன் குமாரத்தி அந்த நதிக்கு ஸ்நானம் பண்ண வந்தாள். फिरौन की पुत्री वहां पर स्नान करने के लिए आई. தூரத்துல அந்த பெட்டியை கண்டு दूर से वो पेटी को देखकर அந்த பெட்டியை எடுத்து கொண்டு வர சொல்லி वो पेटी को ले आने के लिए कहा. அந்த பெட்டியை திறந்து பார்க்கிறாய். उस पेटी को खोलकर देखा. அந்த பெட்டிக்குள்ளே மோசே 3 மாத குழந்தை உயிரோடு இருக்கிறார். उस पेटी के अंदर 3 महीने का मूसा वहां पर जीवित था. இப்ப பார்வோனின் குமாரத்தினால 3 மாத குழந்தை வளர்க்க முடியாது. फिरौन की पुत्री ये 3 महीने की बेटे को नहीं पाल सकती थी, ஏனென்ற பிள்ளைக்கு பால் கொடுக்கணும். इसलिए उसको दूध देना है. அதனால என்ன செய்ய? इसलिए क्या करना होगा? அதனால பிள்ளைக்கு பால் கொடுக்க யார் இருக்கிறா? इसलिए बच्चों को दूध देने के लिए क्या कौन है? இந்த பார்வோனின் குமாரத்தை விசாரித்துக் கொண்டிருக்கும் போது ये फिरौन की पुत्री पूछते रहते समय மோசேயின் அக்காங்க உட்கார்ந்து போய் கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். मूसा की बहन वहां पर बैठकर सुन रही थी. அவ ராஜகுமாரத்திலிருந்து கேக்குறாள். वो राजपुत्र के पास जाके पूछने लगी, இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கும்படியாய் ஒரு ஸ்திரீயை நான் கூட்டி கொண்டு வரட்டுமா என்று. इस बच्चे को दूध देने के लिए एक स्त्री को मैं बुला कर लेकर आऊं क्या? அவள் சரி என்று சொன்னபோது उसने सही हाँ ठीक है करके कहने सही. மோசேயின் சகோதரி मूसा की बहन அவள் போய் மோசேயின் தாயையே கூட்டி கொண்டு வந்தாள். वो जाकर मूसा की माँ को ही लेके आई. தேவனுடைய பிள்ளை நம்மளால வளர்க்க முடியாது என்கிற இக்கட்டான சூழ்நிலை வந்தபோது उससे पाल नहीं सकती ऐसा परिस्थिति आने पर மிகுந்த வேதனையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு बहुत उदास होकर आंसू बहाकर और दुख होकर தன் பிள்ளை தன் கையை விட்டு போகிறதே என்ற கண்ணீரோடு अपना बच्चा मेरे हाथ से दूर हो रहा है करके वो रोते हुए ही அந்த பிள்ளையை நதியிலே விட்டு அனுப்பினாள். उस बच्चे को वो नदी में भेजने पर भी பரலோகத்தின் தேவன் அவளுடைய கண்ணீரை பார்க்கிறார். परमेश्वर जो स्वर्गीय परमेश्वर उसने उसके आंसुओं को देखा. அவளுடைய பிள்ளை தன் கரத்தை விட்டு போகிறது என்கும்போது அவளுடைய இருதயத்தின் வேதனையை கர்த்தர் பார்க்கிறார். उसके हाथ से उसका बच्चा जा रहा है, उसके मन के हृदय के उदास को परमेश्वर ने देखा. அந்த சகோதரியையே கொண்டு வந்து उसी बहन को ले आकर தான் வளர்க்க முடியாவிட்டால் अपने आप नहीं पाल पाए तो भी அந்த பிள்ளைக்கு பலன் கொள்ளும் வரைக்கும் उस बच्चे को बल आने तक எத்தனை நாட்கள் அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டுமோ कितने दिन उसे दूध देना चाहिए, அவ்வளவு நாட்களும் அந்த தாயே பிள்ளைக்கு பால் கொடுத்து வளர்க்கிறார். उतना दिन वो माता जी उसे दूध देकर पढ़ाई. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வழிநடத்துதல் வித்தியாசமானது. परमेश्वर का चाल चलन थोड़ा अलग से होता है. நம்முடைய நினைப்பு வேற, கர்த்தருடைய நினைப்பு வேற. अपना सोच अलग है, परमेश्वर का सोच अलग है. நம்முடைய நினைவை பார்க்கிலும் அவருடைய நினைவு, अपने सोच से बढ़कर उनका सोच. பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமா இருக்கிறது. पृथ्वी से आकाश कितनी दूरी पर है उतनी बड़ी दूर है. அதனால தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். इसलिए जो परिस्थिति चल रहा है उससे हम उदास नहीं होना है. சூழ்நிலையை பார்க்கும்போது நம்முடைய அஸ்திபாரமே குலுங்குனது போல் தான் இருக்கு. अगर परिस्थिति देखते समय ऐसा लगता है कि हमारा नींव हिल रहा है, எப்படி வாழ போகிறோமோ என்று நினைக்கலாம். हम कैसे जी पाएंगे ऐसे सोचेंगे, ஆனா கர்த்தர் அசைவிட மாட்டார். परंतु परमेश्वर नहीं हिलाएगा. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் வாக்கு பண்ணினா परमेश्वर ने वाचा बांधा है, அவர்களை அவர்கள் தேசத்திலே நான் நாட்டுவேன். वो उनके अपने अपने देश पर मैं लगाऊंगा. அவர்களை நாட்டப்பட்ட இடத்திலிருந்து அவரை ஒருவர் பிடுங்க முடியாது. जहाँ पर मैंने लगा है वहाँ से वो कोई भी निकाल नहीं सकता. தேவன் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. परमेश्वर जो करने का सोचा है वो कभी कभी निकलेगा नहीं. இந்த அரண்மனையிலிருந்து ஒரு சட்டம் வந்தது. ये महल से एक आज्ञा आया, அந்த அரண்மனையிலேயே ஒரு பிள்ளையை கர்த்தர் வளர்க்கிறார். उस महल में ही एक बच्चे को पालने लगे. பார்வோனின் குமாரத்தி இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனாள். फिरौन की पुत्री वो बच्चे को लेकर अपने महल में गई. தேவனுடைய பிள்ளை அந்த சகோதரி பால் கொடுத்தது மட்டுமல்ல, वो बहन दूध देना ही नहीं, பார்வோனின் குமாரத்தி அவளுக்கு சம்பளமும் கொடுக்கிறாள். फिरौन की पुत्री उसे पगार भी देने लगी. தன் சொந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு சம்பளமும் கொடுக்கிறாள். अपने स्वयं पुत्र को पालने के लिए उसने
पगार भी लिया। ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி சாத்தியமாக ये कैसे होगा? தான் பெற்ற பிள்ளை उसने खुद पैदा किया हुआ बच्चा தான் பிள்ளைக்கு பால் கொடுக்கிறாய், अपने बच्चे को दूध देती है। இதற்கு சம்பள பணம் பார்வோனின் குமாரத்தி கொடுக்கிறாய், इसका पगार फिरौन की पुत्री दे रही है। இந்த பிள்ளை வளர்ந்தது ये बच्चा बड़ा। யோசேப்பு அறியாத ஒரு பார்வோன் தேசத்தில் வந்தபோது यूसुफ ने जानता उस मिस्र देश में आने पर அவன் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தார். वो इस्राएल लोगों को बहुत दुख देने लगा। யோசேப்பை அறியாத புதிய ராஜா எழும்பின போது यूसुफ नहीं जानता उससे ऊपर हुआ राजा, அவன் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்துவான் என்பதை முன்னமே அறிந்து वो इस्राएल लोगों को बहुत नष्ट कष्ट कर देगा कर पहले ही जानकर அவர்களை விடுவிக்கும்படியாக கர்த்தர் மோசேயை ஆயத்தப்படுத்தி उनको छुड़ाने के लिए वो मूसा को उत्पन्न कर ஒரு பக்கம் கொடுமை உபத்திரவம் அதிகமா இருந்தாலும் एक तरफ से बहुत सारे नष्ट देने पर भी மறுபக்கம் இவர்களை ரட்சிக்கக்கூடிய ஒரு ரட்சகனை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். दूसरे जगह पर उसे उद्धार करने के लिए उद्धारकर्ता को उत्पन्न कर रहा था। தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில உபத்திரவங்கள் ஒரு பக்கம் பெருகினாலும் अगर अपने जीवन में एक कष्ट एक तरफ से बढ़ने पर அந்த உபத்திரவத்திலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான போக்கை கர்த்தர் இன்னொரு இடத்திலிருந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். वो कष्ट से बचने के लिए परमेश्वर दूसरी ओर से उसके लिए रास्ता निकालता है। ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே பாரம் கொள்ள கூடாது. इसलिए अपने मन पर बोझ नहीं रखना है। ஒரு வழி அடையும் போது கர்த்தர் மறுவழியை திறப்பார். एक रास्ता बंद होगा तो परमेश्वर दूसरा रास्ता खोलेगा। இந்த மோசே பார்வோன் அரண்மனையிலே வளருவதற்கு காரணம் என்ன என்பது மற்றவர்களுக்கு தெரியாது. ये मूसा जो फिरौन के महल में जी रहा है इसका कारण दूसरे किसी को नहीं पता। ஆண்டவருக்கு தெரியும் இந்த மோசே ஏன் அரண்மனையில வைத்து வளர்த்து கொண்டிருக்கிறார். परमेश्वर जानता है कि ये मूसा क्यों महल में जी रहा है। ஜனங்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், लोग बहुत कष्ट उठा रहे हैं, ஜனங்கள் மிகுந்த வேதனைப்படுகிறார்கள், बहुत उदास हो रहे हैं। இஸ்ரவேல் ஜனங்கள் பழுகி பெருகி கொண்டிருக்கிறார்கள். इस्राएल लोग बहुत बढ़ रहे थे। இப்ப ராஜா சொன்னார், अब राजा बोलता है இவர்களை நன்றாக வேலை வாங்க வேண்டும், इनसे बहुत कठिन से काम लो। இவர்கள் தேவனை ஆராதிக்க விட கூடாது, ये परमेश्वर की आराधना नहीं करनी चाहिए, அவர்கள் நன்றாக வேலை வாங்க उनसे வேண்டும். बहुत कठिन काम लो। கல்லு சுமக்கிறதுல மண்ணு சுமக்கிறதுல சாந்து சுமக்கிறதுல पत्थर और मिट्टी को उठाने के लिए रखो, செங்கல் அறுக்கிறதுல ईंटों को काटने के लिए रखो, வைக்கோல் சேர்க்கிறதுல उनको गेहूं को संभालने के लिए रखो। இப்படிப்பட்ட பலவிதமான வேலை பழுவை இஸ்ரவேல் ஜனங்கள் மீது சுமத்தினான் இந்த பார்வோன் ராஜா. ऐसे बहुत सारे कामों को इस्राएल के ऊपर रखा है इस्राएल का फिरौन का राजा। இப்படி பார்வோனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கும் போது ऐसे फिरौन के द्वारा जो अधीन हुए इस्राएल लोग, தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். इस्राएल लोग परमेश्वर की ओर देखकर पुकारने लगे। இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி சத்தமிடுகிறார்கள். इस्राएल लोग परमेश्वर की ओर आवाज उठाने लगे। அவருடைய முறையிடுதல், उनकी पुकार, அவருடைய கூப்பிடலின் சத்தம் उनके बुलाने का आवाज பரலோகத்தின் தேவனுடைய சந்நிதி போய் எட்டிற்று. स्वर्ग के परमेश्वर की ओर जाकर पहुंच गया। கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा மோசே வளர்ந்து பெரியவனாகிறான், मूसा बढ़ रहा है, 40 வருஷம் வளர்ந்தான், 40 साल तक बढ़ा, 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, 40 वर्ष तक ये महल की जिंदगी, 40 வருஷம் இந்த அரண்மனையில இருந்து வாழ்ந்து ये 40 वर्ष तक वो महल में रहकर जीकर சகல கலை சாஸ்திரங்களையும் மோசே கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். सभी कला और शास्त्र को उसने सीख लिया था। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கும் சிலரை கர்த்தர் அவ்விதமாய் உருவாக்குகிறார். आज भी परमेश्वर कुछ लोगों को इसी प्रकार से उत्पन्न कर रहा है। நாம் பிறந்தது எங்கேயோ, हम कहाँ पर पैदा हुए थे, நாம் எப்படி வளர்ந்தோம், हम कैसे बड़े हुए, எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே இருந்தோம், कितने कष्ट के बीच में थे। ஆனால் ஆண்டவர் சிலரை அப்படி வளர்த்து கொண்டிருக்கிறார். अभी भी परमेश्वर उन लोगों को भी कुछ तरीके से चला रहा है। அவர்களை வளர்ப்பது எதற்காக? उन्हें क्यों चला रहा है? இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக. इस्राएल लोगों को छुड़ाने के लिए அவனுக்கு சகல கலை சாஸ்திரங்களை கற்றுக் கொடுத்தார்கள், उन लोगों को सभी कला और शास्त्र को सीख लिया, அங்குள்ள பாஷைகளை கற்றுக்கொண்டார்கள். वहाँ के भाषा को सीख लिया। தேவனுடைய பிள்ளைகள் மோசே வளர்ந்து பெரியவனானான், मूसा बढ़कर बड़ा हुआ, இப்பொழுது அரண்மனை விட்டு வெளியே போகிறான். अभी महल से बाहर निकलता है। வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது जंगल में वो भेड़ बकरी चराते समय முட்செடியிலே தரிசனமான கர்த்தர் कांटे के झाड़ पर परमेश्वर ने दर्शन देकर மோசே பார்த்து சொன்னார், मूसा देखकर कहा, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன், मैं तुझे मिस्र देश पर भेजूंगा, நான் உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புவேன், मैं तुझे फिरौन के पास भेजूंगा, நீ போய் என் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும், तू जाकर मेरे लोगों को छुड़ा कर लेके आना, நீ போய் என் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும். तू जाकर मेरे लोगों को छुड़ा कर लेके आना। ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு முன்பதாகவே लोगों को छुड़ाने से पहले 40 வருஷம் அரண்மனையில வைத்து உனக்கு ட்ரைனிங் கொடுத்து 4 वर्ष तक उसे महल में रखकर ट्रेनिंग देकर தேவனுடைய பிள்ளைகள் இவனை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க விடுவிக்க சித்தம் வைத்தார். उसके द्वारा इस्राएल लोगों को छुड़ाने का परमेश्वर ने सोच रखा था। இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை நோக்கி
நோக்கி முறையிடும் போது, आज तुम परमेश्वर की ओर पुकारोगे, வாழ்க்கையில நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, अपने जीवन में परमेश्वर की ओर पुकारोगे, தேவனுடைய பிள்ளைகள் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார். तेरे पुकारने की आवाज को परमेश्वर सुनता है, நீங்கள் முறையிடுகிற சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். तुम्हारे पुकारने की आवाज को परमेश्वर सुनता है। அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள், इसलिए परमेश्वर के लोग, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி உபத்திரவப்பட்டார்களோ, इस्राएल लोग जितने कष्ट उठाए थे, அந்த உபத்திரவத்திலிருந்து கர்த்தர்களை விடுதலையாக்கினார். उस कष्ट से परमेश्वर ने छुड़ाया। கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு முன்பாக इस्राएल लोगों को छुड़ाने से पहले எகிப்தியருக்கு செய்த காரியங்கள் என்ன? मिस्रों को क्या क्या काम किए थे, எகிப்தியர்கள் வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்தார்? मिस्रियों पे क्या क्या काम किया। ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தியருக்கு செய்ததை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். परमेश्वर ने कहा कि मिस्रियों को जो काम किया था परमेश्वर ने देखा है, எகிப்தியருக்கு செய்ததை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். मिस्रियों को जो काम किया था उसने तुम्हें देख लिया है। உங்களை கழுகுகளின் செட்டையின் மேல் சுமந்து என்னென்றே சேர்த்து கொண்டதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். उकाब के पक्षी के पंखों पर रखकर मैंने मेरे पास लिया, उसने तुम्हें देखा है। ஆனாலும் என் வாக்கை உள்ளபடி கேட்டு इसलिए मेरी बातों को ऐसे सुनकर என் உடன்படிக்கை கைக்கொள்வீர்களே ஆனால் मेरे वाचा को पालन करोगे, நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். तुम ही मेरी नीच धन पाओगे। ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்களின் சொந்த சம்பத்து, परमेश्वर हमें देखकर करता है, तुम ही मेरे नीच धन हो, நீங்களின் சொந்த ஜனம். तुम ही मेरे नीच लोग हो। இந்த வார்த்தை சொல்வதற்கு முன்பாக ये बातें बोलने के पहले என் வாக்கை நீங்கள் உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். मेरे बातों को वैसे ही सुनकर और मेरे वाचा को पालन करने के लिए कहता है। எகிப்திற்கு செய்ததை நாம் அறிந்திருக்கிறோம். मिस्र देश में जो हुआ था हमने सुना है, கஷ்டங்கள் வருகிறது, कष्ट आता है। ஆண்டவர் சொல்ல சொல்ல பார்வோனுடைய இருதயம் கடினப்படுகிறது. परमेश्वर बोलते बोलते वो फिरौन का मन कठोर होते जा रहा வாதை था। வந்து கொண்டே இருக்கிறது. बहुत सारे आगे आ रही थी। ஒரு வாதை வரும்போது एक आगे आने पर அவன் முறையிடுகிறான் கர்த்தரை நோக்கி. वो परमेश्वर की ओर पुकारने लगा, ஆண்டவரே, இந்த முறை நான் பாவம் செய்தேன். परमेश्वर में इस समय पर मैंने पाप किया, இந்த ஒரு விஷயம் என்ன மணியும் एक समय मुझे माफ कर दीजिए। அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் பார்வோனுடைய வாழ்க்கையில் இந்த வாதையை மாற்றி போடுகிறார். उस विनती को सुनकर परमेश्वर उससे सब छुटकारा दिया। அவனுடைய வாழ்க்கையிலும் தேசத்திலே இருந்த வாதை நீக்கப்படும் போது उसके देश से सभी बातें निकलने पर மறுபடியும் இந்த பார்வோனுடைய இருதயம் கடினப்படுகிறது. फिर से वो फिरौन का मन कठोर होने लगा। கர்த்தர் திரும்ப ஒரு வாதையை அனுப்புகிறார். परमेश्वर फिर से उन्हें कठिनाई देने लगा। அவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி முறையிடும் போது फिर से वो परमेश्वर की ओर पुकारते समय அந்த வாதையை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். वो सभी बीमारियां दूर होने लगी, திரும்பவும் கடினப்படுத்துகிறார். फिर से कठिन होने लगा। இப்படி பார்வோன் 10 முறை தன் இருதயத்தை கடினப்படுத்தினார். वैसे उसने 10 बार अपना मन को कठोर किया। ஆண்டவர் அவனை உணர்வடைய பண்ணும்படியாய், परमेश्वर उन्हें जिलाने के लिए, ஆண்டவரை சிட்சிக்கும்படியாய், उन्हें शिक्षा देने के लिए, தேவனுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்தாது இருக்கும்படியாய் परमेश्वर के लोगों को दास न करने के लिए கர்த்தர் எத்தனையோ சந்தர்ப்பங்களை கொடுத்தார். परमेश्वर ने बहुत सारे समय उसको दिया। எத்தனையோ சந்தர்ப்பங்களை கொடுத்தார். कितने ही समय दिया, அவன் கீழ்ப்படியாத वो காரணத்தினால் आज्ञा पालन नहीं करने के कारण கொஞ்சம் பின் கொஞ்சமாய் 10 வாதைகளை அனுப்பினார். एक थोड़ा थोड़ा कर उसे बहुत सारे नुकसान बीमारियां दी। அந்த வாதைகளை கர்த்தர் விடுதலையாக்கும் போது उस बीमारी से छुटकारा देने के समय மறுபடியும் அவனுடைய இருதயம் இருளடைகிறது. फिर से उसका मन कठोर हो जाता है, அவனுடைய இருதயம் கடினப்படுகிறது. उसका मन बहुत कठोर हो जाता है। இந்த முறை பாவம் செய்தேன், ये समय मैंने पाप किया, இந்த முறை பாவம் செய்தேன். ये समय मैंने पाप किया। ஒவ்வொரு வாதையும் நீங்குவதற்கு முன்பாக இந்த முறை பாவம் செய்தேன் என்று சொல்கிறார். सभी दुख और बीमारी दूर होने के लिए उसने कहा मैं इस समय पाप कर दिया हूँ। தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில அப்படி இருக்கிறோம்? अभी कितने लोग इस प्रकार से जी रहे हैं? தீர்மானங்கள் எடுக்கிறோம், हमने वाचा बांधा है, தீர்மானத்தில் ஜெயம் பெற முடியவில்லை. मन्नत मांगते हैं पर उसमें हम पूरा नहीं कर पा रहे। ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது रोज प्रार्थना करते समय ஆண்டவரே, இந்த முறை நான் பாவம் செய்தேன், मैं इस समय पर पाप कर दिया हूँ, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், अभी मैं पाप नहीं करूंगा, இனி நான் பாவம் செய்ய अभी से மாட்டேன். मैं पाप नहीं करूंगा। சூழ்நிலைகள் மாறும்போது, परिस्थिति बदलने पर, ஆண்டவருடைய சிட்சை மாறும்போது, परमेश्वर की परीक्षा बदलने पर, ஆண்டவருடைய வாதை நீங்கும் போது, परमेश्वर की बीमारी भी दूर होने पर இருதயம் மறுபடியும் கடினமாகிறது. अपना मन फिर से कठोर हो जाता है। திரும்ப வேற ஒரு வாதை வருகிறது, फिर दूसरी एक बीमारी आती ஒரு है, வியாதி வருகிறது, एक बीमारियां आती है, ஒரு வீஞ்சளவு வருது, एक व्यस्त खर्चा आती है, ஒரு கஷ்டம் வருது. एक कष्ट आता है। அப்போ ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன், பாவத்தை மன்னியும் என்று கேட்கிறார்கள். फिर से हम परमेश्वर की ओर पुकारते हैं कि मैं पाप कर दिया, पाप को क्षमा कीजिए। ஆண்டவருடைய கூக்குரலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து उनके आवाजों को सुनकर அவருடைய வாழ்க்கையில் இருக்க வியாதிகளையும் பிரச்சனைகளையும் நஷ்டங்களையும் மாற்றி போடும்போது उनके जीवन के नष्ट बीमारियों सबको दूर करते समय அதற்கு பிறகு முன்ன போல எழும்பிடுறாங்க. उसके बाद फिर से पहले जैसे तो ऐसे उठ जाते हैं, இருதயம் கடினப்படுகிறது. उनका मन कठोर हो जाता है, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள். परमेश्वर के विरुद्ध उनका पाप करने लगते हैं। திரும்பவும் கஷ்டமும் வியாதியும் வாதையும் வருகிறது. फिर से उनके जीवन पे बीमारी और कष्ट आने लग जाती है। திரும்ப அவர்கள் உணர்வடைய
அடைகிறார்கள். फिर से वो वाचा बांधने लगते हैं। இதே போலதான் அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. इसी प्रकार अभी विश्वासियों का जीवन भी इसी प्रकार चल रहा है। பாவம் செய்தே, இந்த முறை பாவம் செய்தே, पाप किया मैंने, इस समय पर पाप कर दिया हूँ, இப்படி சொல்லி சொல்லி தங்கள் வாழ்நாளை எல்லாம் வீணாளாக்கி கொண்டிருக்கிறார்கள். ऐसे बोल बोलकर अपने जीवन को नष्ट करते जा रहे அந்த हैं। பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு கடினப்பட்டு ऐसे फरोन का मन कठोर होते होते தேவனுடைய பிள்ளைகளும் கடைசியிலே அழிந்தே போனார். वो आखिर में नष्ट हो गया। அவன் மட்டுமல்ல, वो अकेला नहीं, அவனுடைய தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அழிந்து போனார்கள். उसके देश में रहने वाले सभी लोग नष्ट हो गए। தேவனுடைய பிள்ளைகள் இருதய கடினம் என்பது நமக்குள்ள வரக்கூடாது. अपना मन कठोर ऐसा होना नहीं चाहिए। எகிப்திற்கு செய்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். मिस्र देश को जो किया था उसने तुम्हें जानते हो। எகிப்திற்கு செய்ததை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். मिस्र देश में जो हुआ था उसे आपने देखा है। எகிப்தியருடைய வாழ்க்கையில் செய்த காரியங்கள் அத்தனையும் நாம் வாசித்திருக்கிறோம். मिस्र देश में जो भी हुआ हम सभी लोगों ने पढ़ा है। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்த செய்த கிரியைகளை எல்லாம் கண்டிருக்கிறோம். अपने जीवन में जो भी परमेश्वर ने किया उसे हमने देखा है। எவர்களோ எந்தெந்த காரியங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ, जो लोग किस किस बात में दासित्व में है, அடிமைப்பட்டிருக்க ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கிரியை எப்படி வெளிப்படுகிறது என்பதை கண்டிருக்கிறோம். दासित्व के लोगों के जीवन में क्या परमेश्वर करता है वो हमने देख लिया है। உணர்வடையும்படியாய் மனம் திரும்பும்படியாய் கர்த்தருடைய வாழ்க்கையில செய்யற கிரியைகளை நாம் கண்டிருக்கிறோம். विवेकित होने के लिए और मन फिराने के लिए परमेश्वर ने जो भी बातें की है वो सभी हमने देखा है। அவர்கள் விடுதலை பெற மனமற்று वो छुटकारा न पाते हुए தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தும் போது अपने मन को कठोर करते समय தேவனுடைய பிள்ளைகளுடைய கர்த்தருடைய கோபத்துக்கு உள்ளாகிறார்கள். परमेश्वर के गुस्सा के लिए बन जाते हैं। பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை எதுவாய் இருந்தாலும் पवित्र आत्मा तुमसे जो भी बातें करेगा, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்ட தேவ பிள்ளைகள், दासित्व से बाहर आए हुए परमेश्वर के लोग, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை உணர்த்தினாலும் पवित्र आत्मा जो भी तुम्हारे मन पर कहेगा அதற்கு நீங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் உடனடியாக கீழ்ப்படிவீர்களானால் उसके लिए आप मन को कठोर न करते हुए आप उसका आज्ञा पालन करोगे तो அழிவுக்கு விலக்கி தப்புவிக்கப்படுவீர்கள். नष्ट से तुम बच जाओगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய பிள்ளைகள் தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், जो अपने मन को सोचता है वो मूर्ख है। தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் தீங்கில விழுவான். जो अपने मन को कठोर करता है वो नष्ट हो जाएगा। இருதய கடினம் என்பது தேவ பிள்ளைகளுக்குள்ள வரக்கூடாது. मन में कठोर ये परमेश्वर के लोगों के अंदर नहीं आना चाहिए। இன்னைக்கு அநேகருடைய இருதயம் கடினப்பட்டு போகிறது. आज बहुत सारे लोगों का मन कठोर हो रहा है। கர்த்தரை தேட மனமில்லை, परमेश्वर को ढूंढने का मन नहीं, கர்த்தரை தேட மனமில்லை. परमेश्वर का ढूंढने का मन नहीं। ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். अपने मन को परमेश्वर देखता है। இதெல்லாம் எகிப்தியர் செய்த காரியங்கள். ये सभी लोग मिस्र देश करने वाले लोग, இந்த எகிப்தின் ராஜா, எகிப்தின் ஜனங்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி ये मिस्र के लोग और मिस्र के राजा अपने मन को कठोर करते करते அவர்கள் முழுவதுமாய் அழிந்து போனார்கள். वो पूरी तरह से नष्ट हो गए। தேவனுடைய பிள்ளைகள் இதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ये सभी चीजों को तुमने देखा है। இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள். ये इस्राएल लोग दासित्व में थे, எகிப்தியர் அழிந்து போனார்கள். मिस्र लोग नष्ट हो गए। ஆண்டவரை வெளியே கொண்டு வருகிறார். परमेश्वर उन्हें बाहर लेके आता है। எகிப்திலிருந்து அடிமைப்பட்டிருந்த ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். मिस्र में दासित्व रहने वाले लोगों को परमेश्वर बाहर लेके आता है। தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு விரோதமாய் எகிப்தியர்கள் எழும்பினார்கள். उनके विरोध पे मिस्र लोग उठे, எகிப்தியர் எழும்பினார்கள். मिस्र लोग उठे। இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் अनेक சத்துருக்கள் எழும்புவார்கள். आज तुम्हारे विरुद्ध भी बहुत सारे शत्रु उठेंगे। எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும் कितने ही शत्रु उठने पर भी தேவனுடைய பிள்ளைகள் சத்துரு ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. वो शत्रु हम पर कभी जीत नहीं पाएगा। சத்துரு ஒரு நாள் ஜெயிக்க वो முடியாது. शत्रु कभी जीत नहीं पाएगा। இன்னைக்கு अनेகர் நினைப்பார்கள், आज बहुत सारे लोग सोचते होंगे, பிரகாரமாக நன்றாக பேசிக் கொள்வார்கள். बाहरी रूप से अच्छी तरह से बातें करेंगे, வெளி தோற்றத்தில் அவர்கள் அன்புள்ளவர்களைப் போல காண்பப்படுவார்கள். बाहरी रूप से प्रेम है करके दिखाएंगे, ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலோ परंतु उनके मन के अंदर இவன் எப்பொழுது சாவான், ये कभी मरेगा, இவன் எப்பொழுது இல்லாமல் போவான், ये कभी नष्ट हो जाएगा, இவன் எப்பொழுது இவன் இருந்த இடம் எப்பவும் இல்லாம போகும் ये जहाँ पर रहता है वो स्थान कभी नष्ट हो जाएगी என்று சொல்லி இருதயத்திலே ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ऐसे बोलते हुए उसके मन में सोचते हुए रहते हैं। தேவ பிள்ளைகளின் சத்துருக்களின் இருதயத்தின் எண்ணத்தை கர்த்தர் பார்க்கிறார். शत्रु के मन के जो बातें को परमेश्वर जानता है। சத்துருக்கள் நினைக்கலாம், शत्रु लोग सोचते होंगे எப்பொழுது இவன் அழிவான், ये कैसे नष्ट होएगा, எப்பொழுது இவன் சாவான், ये कभी मरेगा, எப்பொழுது இவன் இருந்த இடம் காலியாகும், ये जब भी जो स्थान में रहता है वो कभी खाली होगी, எப்பொழுது இவன் பெயர் முதற்கொண்டு இல்லாமல் மறைந்து போகும், कभी इसका नाम नष्ट हो जाएगा। இப்படி சத்துருக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே ऐसे शत्रु सोचते रहते समय पर தேவனுடைய பிள்ளை சத்துருக்களுக்கு மத்தியிலே உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி परमेश्वर से उन शत्रु के बीच में तुम्हारे लिए मेज तैयार कर कर கர்த்தர் உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி परमेश्वर तेरे सिर को तेल से अभिषेक कर कर உன் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார்.
செய்வார். तेरे पात्र भरकर उमड़ने तक परमेश्वर आशीर्वाद देगा. அல்லேலூயா हालेलुया, ஹalleluya हालेलुया. ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். इसलिए परमेश्वर के लोगों परमेश्वर का हमें स्थिर पकड़ लेना है. இந்த இஸ்ரவேலில் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளிவந்த போது ये मिस्र देश से इजराइल लोग बाहर आते समय ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர காரணம் इजराइल लोगों को मिस्र देश से बाहर लेके आने का क्या कारण था? இவர்கள் வெளி வேலை பழுவினால் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். ये काम में बहुत बोझ उठा रहे थे. பரலோகத்தின் தேவனை தேடுவதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. परमेश्वर को ढूंढने के लिए उनका समय नहीं था. இவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். ये परमेश्वर की आराधना करने के लिए தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் இப்படி அடிமைத்தனத்துக்குள் சிக்கப்பட்டு இருக்கிறார்கள் परमेश्वर की आराधना करने वाले लोग इस काम पे बोझ में दबे हुए हैं. என்று சொல்லி ऐसा सोचकर எவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை அடிமைப்படுத்தினார்களோ जो लोग इजराइल के पुत्रों को दासत्व में रखे அவர்களை थे முற்றிலும் சங்கரித்து उन सभी को नष्ट कर कर அவர்கள் கையிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். उनके हाथ से छुड़ा कर उन्हें बाहर लेके आता है. தேவனுடைய பிள்ளை உலகத்தில் உள்ளவைகளிலும் அடிமைப்பட்டிருந்த நம்மை संसार और संसार में रहने वाले सभी चीजों में अधीन हुए हम लोगों को ஆண்டவர் சத்துருடைய கையிலிருந்து விடுதலையாக்கி परमेश्वर शत्रु के हाथों से छुड़ाकर அவருக்கு சொந்த ஜனமானவை மாற்றி இருக்கும் போது वो अपने जन निजी धन का लोगों को बनाकर அநேக தங்கள் வாழ்க்கையில முன்னேறி வர முடியாதபடிக்கு बहुत लोग अपने जीवन में बढ़ोतरी न होते हुए பாதியிலே நஷ்டப்பட்டு போகிறார்கள். बीच में ही नष्ट हो जाते हैं. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னேறி கடந்து போக முடியாதபடிக்கு अपने जीवन में आगे न बढ़ने के लिए வாழ்க்கையில தேவனோடு கூட வைத்திருக்கிற ஐக்கியத்திலே முன்னோக்கி கடந்து போக முடியாதபடிக்கு परमेश्वर की संगति न आगे बढ़ते हुए சத்ருவானவன் பின்னாடி வந்து கொண்டே இருக்கிறார். शत्रु अपने पीछे पीछे आता है. சத்ரு பின்னாடி வந்து கொண்டு இருக்கிறார். शत्रु अपने पीछे आता है. ஜனங்களை ஆராதிக்க விட கூடாது. लोगों को आराधना करना नहीं छोड़ना. ஜனங்களை ஆராதிக்க விட கூடாது. आराधना करने के लिए नहीं छोड़ना. சத்ருடைய ஒரே எண்ணம் ஜனங்களை ஆராதிக்க விட கூடாது. शत्रु की एक ही सोच है कि पर ये लोग आराधना नहीं करने चाहिए. ஆனால் இவர்களோ விடுதலையாக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். ये लोग तो पर छुड़ा कर आए हुए हैं लोग हैं. தேவனுடைய பிள்ளைகள் இவர்கள் வாழ்க்கையில முன்னோக்கி கடந்து போகும்போது अपने जीवन में आगे बढ़ते समय அவருடைய வாழ்க்கையில அநேக தடைகள் வந்து நிற்கிறது. उनके जीवन में बहुत सारे रुकावट आ जाती है. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில தடைகள் உண்டாகிறது. अगर अपने जीवन में रुकावट हो जाती है எகிப்தில் அவர்கள் குடியிருக்கும் போது मिस्र देश में वो रहते समय வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது शास्त्र में लिखा गया है அவருடைய ஜீவனே அவர்களுக்கு கசப்பாய் மாறிற்று. उनका जीवन ही उनके लिए कड़वा बन गया था. அவருடைய வாழ்க்கை அவர்களுக்கு கசப்பாய் மாறிற்று. उनका जीवन कड़वा हो गया था. இப்படிப்பட்ட கசப்பு நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ऐसे कड़वा भरा जीवन जीते रहते समय இந்த நெருக்கத்தில் இந்த கர்த்தர் விடுதலை கொண்டு வந்தார். उस कड़वापन से परमेश्वर ने छुड़ा कर लेके आया. வாழ்க்கையில முன்னோக்கி கடந்து போக முடியவில்லை. अपने जीवन में आगे बढ़ने के लिए नहीं हो रहा है. வாழ்க்கையில முன்னோக்கி கடந்து போக முடியவில்லை. अपने जीवन में आगे बढ़ने को नहीं हो रहा है. தேவனுடைய பிள்ளைகள் வழிமறித்து கொண்டு நிற்கிறது செங்கடல். परमेश्वर लोग जो रास्ता को रोक कर रखा था लाल समुद्र விடுதலையாக்கப்பட்ட தேவ பிள்ளை छुड़ाए हुए परमेश्वर के लोग இன்றைக்கு வாழ்க்கையில முன்னோக்கி கடந்து போக முடியாதபடிக்கு अगर तुम्हारे जीवन में आगे बढ़ नहीं पा रहे हो தேவனை ஆராதிக்க முடியாதபடிக்கு परमेश्वर की आराधना नहीं कर पा रहे हो தேவனை துதிக்க முடியாதபடிக்கு परमेश्वर की स्तुति नहीं कर पा रहे हो தேவன் உன்மேல் வைத்த சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு परमेश्वर ने तुम्हारे ऊपर रखा हुआ इच्छा को नहीं पूरा कर पा रहे हो வாழ்க்கையில எந்த தடைகள் வந்து குறுக்கிட்டு நின்றாலே तुम्हारे जीवन में जो भी तुम्हारे सामने रुकावट पैदा हो தேவனுடைய பிள்ளைகளே உன்னை கழுகுகளின் சட்டையின் மேல் சுமந்து என்னண்டிலே சேர்த்து கொண்டதை நீ அறிந்திருக்கிறாய். तो जो उकाब को पक्षी के पंखों पर उठाकर लेकर मेरे पास रखा है वो परमेश्वर को तुमने देख लिया है. கர்த்தர் எப்படி விடுதலையாக்கி கொண்டு வந்தார். परमेश्वर ने कैसे छुड़ा कर लेके आया. தேவனுடைய பிள்ளைகள் முன்னாக நின்று செங்கடலை கர்த்தர் இரண்டாக பிளந்தார். आगे जो समुद्र था परमेश्वर ने उसे दो भाग कर दिया. அந்த செங்கடல் இரண்டாக பிளப்பதற்கு காரணம் समुद्र को दो भाग करने का कारण அந்த மோசேயின் கையில் உள்ள கோல். वो मूसा के हाथ पर रखा हुआ लाठी தேவ பிள்ளைகள் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது दासत्व से बाहर निकाल कर लेके आते समय கர்த்தர் உங்களை உலகத்திலிருந்து வேறு பிரிக்கும் போது परमेश्वर संसार से तुम्हें अलग करते समय ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருப்பார். सभी लोगों को एक प्रतिज्ञा वचन दिया होगा. கர்த்தர் உங்களை உலகத்திலிருந்து மீட்டெடுக்கும் போது जब भी तुम्हें परमेश्वर संसार से अलग करते समय வாக்குத்தத்தம் இல்லாமல் ஒருவரை வேறு பிரிக்க மாட்டார். एक प्रतिज्ञा वचन दिया हुआ ना कभी अलग नहीं करेगा. தேவனுடைய பிள்ளைகள் ஒரு மனுஷனை கர்த்தர் உருவாக்குகிறார் என்று சொன்னால் एक मनुष्य को परमेश्वर बना रहा है कहे तो ஏதோ ஒரு காரியத்துக்காக உருவாக்குகிறாரே அல்லாமல் कोई एक बात के लिए उत्पन्न कर रहा करके और வீணாக விருதாவாக ஒரு மனிதனை உருவாக்குவதில்லை. उसे व्यर्थ में ऐसे नहीं बनाता. கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் परमेश्वर हमें छुड़ा रहा है इसका कारण நமக்கு வாக்குத்தத்தம் தந்து கர்த்தர் விடுதலையாக்கி हमें இருக்கிறார். प्रतिज्ञा वचन देकर हमें छुड़ाया है. அல்லேலூயா. हालेलुया. இந்த வாக்குத்தத்தத்தை தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நினைவு கூற ये வேண்டும். प्रतिज्ञा वचन को दिन दिन हमको स्मरण करना है. வாழ்க்கையிலே முன்னோக்கி கடந்து போக முடியாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை தடைகள் உண்டாகிறது. अपने जीवन आगे बढ़ने नहीं जाते हुए रोज हमारे लिए रुकावट होती है. ஒவ்வொரு நாள் நீங்கள் வாக்குத்தத்தத்தை நினைத்து
रोज उस वचन को स्मरण करते करते, அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி துதித்து துதித்து उस प्रतीक वचन को बोल बोलकर स्तुति करते தேவனுடைய समय, பிள்ளைகள் நீங்கள் கர்த்தரை நன்றி சேரும்போது अगर तुम परमेश्वर की और बढ़ते रहोगे, தேவன் தடைகளை தானாகவே மாற்றி போடுவார். परमेश्वर अपनी रुकावट को अपने आप बदल देगा। தடைகளை மாற்றி போடுகிற கர்த்தர் உங்களுக்கு முன்னாக கடந்து செல்கிறார். रुकावट को बदलने वाला परमेश्वर तुम्हारे आगे आगे चल रहा है। அது எப்பேற்பட்ட தடையா वो இருந்தாலும் कितने भी बड़े रुकावट हो, தடைகளை மாற்றுகிறவர் உங்கள் முன்னே கடந்து போகிறார். रुकावट को बदलने वाला परमेश्वर तुम्हारे आगे चल रहा है। தேவனுடைய பிள்ளைகள் தடைகளை பார்த்து பின்தங்காதீர்கள். रुकावट को देखकर पीछे मत हटो, வாக்குத்தத்தத்தை தூக்கி பிடியுங்கள். प्रतीक वचन को उठाकर पकड़ो। உங்கள் வாக்குத்தத்தங்களை நீங்கள் தூக்கி பிடிக்கும் போது, तुम्हारे प्रतीक वचन को अगर तुम उठा के உங்கள் पकड़ोगे, வாக்குத்தத்தங்களை உங்கள் வாயினால் அறிக்கை செய்யும் போது, प्रतीक वचन को तुम्हारे मुंह से बोलोगे, தேவனுடைய பிள்ளை உங்கள் வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்யும் போது சத்துரு உங்களை விட்டு ஓடி போவார். तुम्हारे प्रतीक वचन को तुम्हारे मुंह से बोलते समय शत्रु तुमसे दूर हो जाएगा, சத்துரு உங்களை விட்டு ஓடி போவார். शत्रु दूर हो जाएगा, எந்த காரியத்துக்கு பயப்பட மாட்டார். किसी चीज के लिए डरेगा नहीं। தேவனுடைய பிள்ளை வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது, अगर तुम्हारे प्रतीक वचन को बोल बोलकर तुम प्रार्थना करोगे, உங்கள் வாயிலிருந்து வருகிற வாக்குத்தத்த வசனத்துக்கு तुम्हारे मुंह से निकलने वाले प्रतिज्ञा वचन के लिए முடங்குகிற உங்கள் முழங்கால்களையும் பார்த்து तुम्हारे घुटने के जो घुटने टेक रहे वो देखकर சத்துரு ஓடியே போவார். शत्रु तुमसे दूर भाग जाएगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நம்மை நடத்துவார். परमेश्वर हमें चलाएगा, மக்கள் பார்க்கலாம். लोग देखतेंगे, கால் நனையாமல் கர்த்தர் நடத்தி கொண்டு போனார். हमें चलाकर परमेश्वर ने लेके चला। கால் நனையாமல் செங்கடல்ல நடத்தி கொண்டு போனார். अगर हमारे पैर न बिकते हुए उसने समुद्र के बीच में से चला कर लेके गया। அவ்வளவு பெரிய கடல் उतना बड़ा समुद्र ரெண்டாய் பிளந்தது. दो भाग हो गई, மனுஷனுடைய கால் நனையவில்லை. उन मनुष्य का पैर भिगा नहीं, அந்த அளவுக்கு வெட்டாந்தரையாய் கர்த்தர் மாற்றி उस கொடுத்தார். प्रकार का सूखा बना दिया। தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்கள் பார்க்கும்போது दूसरे लोग देखते समय இவர்கள் கால் கூட நனையவில்லையே, इनका पैर तो अभी तक गीला नहीं हुआ है, இவர்கள் எப்படி நான் கடலை கடந்து வந்தேன் என்று சொல்ல முடியும் ये कैसे समुद्र को पार कर कर आया करके बोल सकते हैं। என்று சொல்லி மற்றவர்கள் கேட்பார்கள். ऐसे बोलकर दूसरे लोग पूछेंगे। தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற சோதனை परमेश्वर के लोगों को जो परीक्षा आती है, நம்முடைய கால் நனைவதில்லை, अपना पैर नहीं भीगेगा, நம்முடைய கால் நனைவதில்லை. अपना पैर गीला नहीं होगा। அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, इसलिए शास्त्र में लिखा गया है, நீ ஆறுகளை கடக்கும் போது तो अगर नदी को पार करते समय ஆறுகள் உன்மேல் புரளுவதில்லை, नदी तुम्हारे ऊपर नहीं होगी, நீ அக்னியிலே நடக்கும் போது तो आग पर चलते समय அக்னி உன்னை பற்றுவதில்லை. आग तुझे भस्म नहीं करेगी। சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் மூன்று புருஷர்களை शाद्रक मेशक आबेदनगो ये तीन पुरुषों को எரிகிற அக்னி சூளையிலே தூக்கி போட்டார்கள். जलती हुई आग के भट्टे पर फेंक दिए। கர்த்தருடைய தூதன் அந்த சூளையின் நடுவிலே இறங்கி வந்தார். परमेश्वर का दूत उस भट्टे के बीच पर आया। நான்கு பேரும் அந்த சூளையின் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார்கள். चारों लोग भट्टे पर घूम रहे थे। ராஜா பார்த்தார், राजा ने देखा மூன்று பேரை அல்லவா தூக்கி போட்டு, तीन लोगों तो हमने डाला था, இப்பொழுது நான்கு பேர் அக்னியின் நடுவிலே உலாவி கொண்டு வருகிறார்கள். अभी ये चार लोग उस अग्नि के बीच में घूम रहे हैं। அவர் நாலாவது மனுஷன் தேவ தூதனுடைய சாயலை போல இருக்கிறார். वो चौथा मनुष्य जो वो परमेश्वर का स्वयं के रूप में था। ராஜா நினைத்தார், राजा ने सोचा அக்னி சூளையிலே அவர்கள் கருகி வெந்து போவார்கள். अग्नि के भट्टे में वो भस्म हो जाएंगे। ஆனால் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கர்த்தர் எரிந்து சாம்பலாக்க விடவில்லை. साबरत ने आबेदनगो को वो अग्नि में भस्म नहीं होने दिया। அந்த அக்னியின் மத்தியிலும் கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்தார். वो आग के बीच में परमेश्वर का दूत उतर के आया। தேவனுடைய பிள்ளைகள் நாம் நினைக்கலாம், हम सोचते रहेंगे என் வாழ்க்கையில வருகிற சோதனை हमारे जीवन में आने वाला परेशानी அக்னி போல பற்றி எரிகிறது. आग के समान भस्म कर रहा है। இந்த அக்னி போன்ற சோதனையிலே நீ பட்சிக்கப்பட்டு போவேனோ, ये अग्नि में मैं क्या भस्म हो जाऊंगा? நான் இந்த அக்னி போன்ற சோதனையிலே நான் அழிந்து போவேனோ, ये आग में परीक्षा में मैं नष्ट हो जाऊंगा, நான் எரிந்து போவேனோ मैं क्या जल जाऊंगा? என்று உள்ளான மனுஷனை கலக்கம் கொள்ளலாம். ऐसे मन में हम उदास होते रहेंगे। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உன்னை பார்க்கிறார். परमेश्वर तुम्हें देखता है, கர்த்தர் உன்னை பார்க்கிறார். परमेश्वर तुम्हें देखता है। அக்னி சூளையிலே நீ நடந்து சென்றாலே आग के बीच में अगर तू चल के जाएगा, கர்த்தருடைய தூதன் அந்த அக்னி சூளைக்குள்ளேயும் கடந்து வருவார். परमेश्वर का दूत आग के बीच पर भी आएगा। பயந்து கொண்டு சீசர்கள் கதவை பூட்டிக் கொண்டு உள்ளறையிலே இருந்தார்கள். डर कर वो अपने कमरे के अंदर चेले लोग बैठे हुए थे। அவர்களுக்கு பெரிய மரண பயம் உண்டாயிற்று. उनके अंदर मरने का डर आ गया। இயேசுவை பிடித்து கொலை செய்தவர்கள் यीशु को पकड़कर मारे हुए लोग நம்மையும் பிடித்து கொலை செய்து விடுவார்களோ हमें भी पकड़कर हमें मार देंगे क्या? என்று பயந்து உள்ளறையிலே பதுங்கி கொண்டிருந்தார்கள். ऐसा डर कर अंदर के कमरे में बैठे हुए थे। கதவு பூட்டப்பட்டிருந்தது. उनका दरवाजा बंद था। உயிர்த்தெழுந்த இயேசு சீசரை தேடினார். पुनरुत्थान हुआ, यीशु ने चेले को देखा। பூட்டப்பட்டிருந்த கதவுக்குள்ளே, बंद हुआ वो दरवाजे के अंदर, கதவு பூட்டப்பட்டிருந்த அறைக்குள்ளே जो दरवाजा बंद था उस कमरे के अंदर உயிர்த்தெழுந்த இயேசு பிரவேசித்து, पुनरुत्थान हुआ, यीशु प्रवेश कर பயப்படாதீர்கள்,
मत डरो, உங்களுக்கு சமாதானம், तुमको समाधान, உங்களுக்கு சமாதானம். तुमको शांति हो। கர்த்தருடைய பயத்தை மாற்றி போட்டார். परमेश्वर ने उनका डर को बदल दिया। தேவ பிள்ளை வாழ்க்கையில வருகிற சோதனை எதுவா இருந்தாலும் हमारे जीवन में जो भी परीक्षा ये आए, கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை மறந்து போக கூடாது. परमेश्वर ने जो चला कर लेके आया वो रास्तों को कभी भूलना नहीं। கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை மறந்து போக கூடாது. परमेश्वर ने जो चला कर लेके आया वो रास्तों को कभी भूलना नहीं। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, शास्त्र में लिखा गया है, உன் கண்கள் கண்ட பெரிய பெரிய சோதனைகளில் எல்லாம் तेरे आंखें ने जो बड़े बड़े परीक्षा को देखे थे, உன் தேவனாய கர்த்தர் உன்னை எப்படி நடத்தி வந்தார் என்பதை நினைத்து பார்த்து परमेश्वर ने जो जिस प्रकार से तुम्हें चला कर लेके आया उसे सोच कर देखकर, இப்பொழுது இருக்கிற இந்த சோதனை நீ பயப்படாத. अभी जो तेरे ऊपर परीक्षा हारी है उसे देखकर डरना नहीं। ஏன் பயம் வருகிறது? क्यों डर आ रहा है? மரண பயம் வருகிறது. मरने का डर क्यों आ रहा है? தேவனுடைய பிள்ளைகள் அழிந்து போகுமோ என்கிற பயம் வருகிறது. हम नष्ट हो जाएंगे करके डर आता है। காரணம் என்ன? इसका कारण क्या है? கர்த்தர் நம்மை வழிநடத்தி வந்த பாதைகளை மறந்து போனேன். परमेश्वर ने जो चला कर लेके आया वो रास्ते को हम भूल गए। கழுகுகளின் செட்டைகளின் மேல் சுமந்து அவரண்டையிலே நம்மை சேர்த்து கொண்டதை மறந்து போனேன். उकाब के पंखों पर उठा कर लेके आया उसे हम भूल गए हैं। கர்த்தர் நம்மை எப்படி சுமந்தார்? परमेश्वर ने हमें कैसे उठाया? சோதனை வரும்போது परीक्षा आते समय, சோதனையிலே மடிந்து போகாதபடிக்கு परीक्षा में न मरते हुए தேவன் நம்மோடு கூட இருந்து परमेश्वर हमारे संग रहकर அவர் நம்மை செட்டைகளின் மேல் சுமந்து வழி நடத்தி வந்தார். उसने अपने पंखों पर उठा कर लेकर चलाया। பெரிய பெரிய சோதனை, बड़े बड़े परेशानी आई। ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல उद्धार होने के शुरुआत के समय पर வாக்குத்தத்தம் தந்து வேறு பிரிக்கிறார். प्रतिज्ञा वचन देकर अलग करता है। அவர் வேறு பிரித்த போதிலும் वो अलग करते समय வாழ்க்கையில வருகிற சோதனைகள் अपने जीवन में आने वाले परीक्षाएं வாழ்க்கையில நம்மை அழித்து போடும் என்கிற அளவுக்கு சோதனைகள், अपने जीवन में नष्ट हो जाएंगे उस प्रकार की परेशानियां। ஆனாலும் கர்த்தரோடு கூட இருந்தார். तभी भी परमेश्वर तुम्हारे संग था। ஆனாலும் கர்த்தர் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. तभी भी वो परीक्षा में नष्ट होने के लिए परमेश्वर ने नहीं அன்றைக்கு सौंपा। இருந்த விசுவாசம் மகா பெரியது. उस दिन का विश्वास बहुत महान था। அன்றைக்கு இருந்த விசுவாசம் மகா பெரியது. उस दिन का विश्वास बहुत ही महान था। ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் परंतु परमेश्वर के लोग நாட்கள் கடற கடற, दिन बीतते बीतते, நாட்கள் வளர மாற மாற दिन बदलते बदलते விசுவாசம் குறைந்து போகிறது. विश्वास भी कम होते गया। அதனால தான் இயேசு சொன்னார், इसलिए यीशु ने कहा, மனுஷகுமாரன் வரும் நாட்கள்ல मनुष्य का पुत्र आते समय உலகத்துல விசுவாசத்தை காண்பாரோ? संसार में विश्वास को देख पाऊंगा क्या? மனுஷகுமாரன் வரும் நாட்கள்ல मनुष्य का पुत्र आते समय விசுவாசத்தை காண்பாரோ? विश्वास को देख सकेंगे? விசுவாசம் கெட்டு போகக்கூடிய நாட்கள்ல இருக்கிற, विश्वास नष्ट होने का इस काल पर हम जी रहे हैं। விசுவாசத்துக்கு துரோகம் உண்டு பண்ணுகிற நாட்கள்ல இருக்கிற, विश्वास में हम द्रोह होने के लिए जीवन में जी रहे हैं। தேவனுடைய பிள்ளைகள் நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். अपने आप को हमें संभाल कर रखना है। பிரச்சனைகள் சோதனைகள் வரும்போது समस्या परीक्षा आते समय வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டு प्रत्येक वचन को पकड़कर தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு, परमेश्वर के सम्मुख पर अपने घुटने टेक कर, ஆண்டவரே, परमेश्वर என் கண்கள் கண்ட பெரிய பெரிய சோதனைகள்ல मेरे आंखों जो देखी है बड़ी बड़ी परीक्षाओं में से நீர் என்னை அதிசயமாய் நடத்தி வந்தி, मुझे आश्चर्यचकित होकर मुझे चलाया। என் கால் நனையாமல் என்னை நடத்தி கொண்டு வந்தி, मेरे पाँव गीले होने की वजह से तुमने चलाया। அக்கினியின் மனம் கூட என்னில் வீசாதபடிக்கு என்னை நடத்தி வந்தி, आग मुझे भस्म न करते हुए परमेश्वर ने मुझे चलाया। இப்பொழுதோ என் வாழ்க்கையில இருப்ப ஒரு சின்ன பிரச்சனை, अभी ये तो मेरे लिए छोटा समस्या है। இந்த சின்ன பிரச்சனை தாங்க முடியாதபடிக்கு கதறி கொண்டிருக்கிறார்கள். ये छोटी समस्या को नहीं संभाल पा रहे हो, फिर पुकार रहे हैं। தேவனுடைய பிள்ளைகள் ஏன் மரண பயம் வருகிறது? क्यों मृत्यु का डर आ रहा है? மரண பயம் வர காரணம் என்ன? मृत्यु डर आने का क्या कारण है? தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்குள்ள இல்ல. परमेश्वर हमारे अंदर नहीं है। கர்த்தர் கூட இருப்பாரானா अगर परमेश्वर हमारे संग रहेगा, ஆண்டவருடைய பிள்ளைகள் மரண பயத்துக்கு இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. हम मृत्यु के डर के लिए जगह देने का आवश्यक नहीं है। விசுவாசம் குறைவதினாலே, विश्वास कम होने के कारण, அவிசுவாசம் பெருகிறதுனாலே, अविश्वास बढ़ने के कारण தேவ பிள்ளைகளுக்குள்ள மரண பயம் உண்டாகிறது. परमेश्वर के लोग के अंदर डर पैदा होता है। மரண பயம் உண்டாகிறது. मृत्यु का डर पैदा होता है। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் மரிப்பதில்லை. तुम मरोगे नहीं, நீங்கள் மரிப்பதில்லை. तुम नहीं मरोगे। உங்கள் ஆத்துமாவை கர்த்தர் பார்க்கிறார். तुम्हारे आत्मा को परमेश्वर देखता है। உங்கள் இருதயத்தின் வேதனைகளை கர்த்தர் காண்கிறார். तुम्हारे मन के दुखों को परमेश्वर देखता है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை ஒரு நாளும் பட்டயத்துக்கு இரையாக ஒப்பு கொடுக்க மாட்டார். परमेश्वर कभी भी कोई तलवार के लिए तुम्हें नहीं सौंपेगा। கர்த்தர் உங்களை பட்டயத்துக்கு இரையாக ஒப்பு கொடுக்க மாட்டார். परमेश्वर तुम्हारे तलवार के लिए कभी सौंपेगा नहीं। ஏனென்றால் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கின ஆண்டவர், क्योंकि पाप से छुड़ाया परमेश्वर, அவர் உங்கள் கூட இருக்கிறார். वो तुम्हारे संग है। அவர் கூட இருக்கிறார். वो संग है। அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். वो कभी तुम्हें छोड़ेगा नहीं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இப்படி எல்லாம் கர்த்தர் அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்தார். ऐसे बहुत आश्चर्य से परमेश्वर चला रहा था। இன்னைக்கு இருக்கிற சோதனை என்ன? சின்ன சோதனை. अभी क्या परेशानी है? ये तो छोटा परेशानी है। இத பார்த்து சோர்ந்து போகிறாங்க. इसे देखकर बहुत उदास हो जाते हैं, சோர்ந்து போகிறார்கள். उदास हो जाते हैं। தேவனுடைய பிள்ளைகள் அன்றைக்கு நம்மை
வழிநடத்தி வந்த கர்த்தருடைய செயல்களை மறந்து போறதுனால उस दिन जो परमेश्वर ने चलाया था उस बातों को हम भूल गए, इसलिए தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்க. परमेश्वर के समुख पर बैठिए. கர்த்தர் உங்களை வழிநடத்தி வந்த பாதைகளை ஆரம்பத்திலிருந்து நினைத்து பாருங்க. परमेश्वर ने जो शुरुआत से तुम्हें चला कर लेके आया, उसे स्मरण कीजिए. இந்த சோதனைகளில் எல்லாம் கர்த்தர் என்னை எப்படி நடத்தி வந்தார்? ये परेशानी में परमेश्वर ने मुझे कैसे चलाया, இந்த தேவைகளில் எல்லாம் கர்த்தர் என்னை எப்படி நடத்தி வந்தார்? इस चाहत में परमेश्वर ने कैसे चलाया. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். परमेश्वर ने जो चाल चला कर लेके आया, उसे हमें मुड़कर देखना है. எந்த அரண்மனையில் இருந்து பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டும் என்று சட்டம் வந்ததோ, जिस महल से बच्चों को मारना कर आज्ञा निकली, அதே அரண்மனையிலே கர்த்தர் மோசேயை வளர வைத்தார். उसी महल में मूसा को परमेश्वर ने जिलाया. எந்த அரண்மனையில் இருந்து பிரச்சனை வந்ததோ, जिस महल से परेशानियां निकली, எலியாவை கொலை செய்ய வேண்டும் என்கிற பிரச்சனை வந்ததோ, एलिया को मार देने का करके जो समस्या निकली, அதே அரண்மனையில் இருந்து காகம் அவனுக்கு அப்பத்தை இறைச்சியும் கொண்டு கொடுத்தது. उसी महल से कौवे ने वहां पर से उसके मांस और रोटी लेकर आकर दिया. நம்முடைய ஆண்டவர் பட்சிக்கிறவரிடத்திலிருந்து பட்சணத்தை உண்டாக்குகிற தெய்வம். परमेश्वर जो नष्ट करता है वहां से हमें सहायता देता है. தேவனுடைய பிள்ளைகள் எவர்கள் எதிரிகளாய் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்தே கர்த்தருக்கு நன்மை தருவார். जो हमारे लिए शत्रु बनकर है, उनके द्वारा हमारे परमेश्वर भलाई देता है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया. எவர்கள் நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களே நம்மை பட்சத்திலே கடந்து வருவார்கள். जो लोग हमें नष्ट करने के लिए सोचते हैं, वही हमें बचाने के लिए निकल आएंगे. ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் கவலைப்படக்கூடாது. इसलिए हमें उदास नहीं होना है. எந்த அரண்மனையிலே கொலை செய்யப்பட வேண்டும் என்று சட்டம் போட்டார்களோ அதே அரண்மனை மோசே வளருகிறார். जिस महल से मार देने का आज्ञा निकला, उसी महल में मूसा पलने लगा. எந்த அரண்மனையிலிருந்து எலியாவை கொலை செய்ய வேண்டும் என்று வகை தேடினார்களோ அந்த அரண்மனையிலிருந்து காவோ அப்பத்தை இறைச்சியும் கொண்டு வந்து கொடுக்கிறது. जिस महल से एलिया को मारने का आज्ञा निकला, उसी महल से कौवे ने मांस और रोटी को और एलिया को लेकर कर दिया. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகு. परमेश्वर के लोगों के विरुद्ध जो भी औजार उठेंगे वो सभी निफल हो जाएंगे. எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகு. कोई भी औजार उनके ऊपर नहीं उठेगा. தேவனுடைய பிள்ளைகள் தான் நன்றாக இருக்க வேண்டும். अपने आप अच्छा रहना है. மற்றவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க கூடாது என்று நினைக்கிறவர்கள் எவர்களோ दूसरे जो आशीर्वाद से नहीं रहना करके ऐसे सोचेंगे तो அவர்களிடத்தில் இருக்கிறது பிடுங்கப்பட்டு போகு. उनके पास जो है वो भी उनसे दूर हो जाएगा. ஆமானும் மொர்தெகாயும் அரண்மனையிலே வாழ்ந்தவர்கள். नामान और मुर्देका के महल में जी रहे थे. மொர்தெகாய் வாசப்படியில இருந்து உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். मुर्देका जो है वो फाटक पर रहकर सच्चाई से जी रहा था. அவன் தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு மனுஷன். वो परमेश्वर को स्तुति करने वाला मनुष्य, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனுஷன் மொர்தெகாய். परमेश्वर को आराधना करने वाला मुर्देकाय. ஆனால் இந்த மொர்தெகாயை பார்த்தபோது ये मुर्देका को देखते समय ஆமானுக்குள்ள எரிச்சல் உண்டாகிறது. आमन को उसके अंदर एक जलन होता है. துதிக்கிற மனுஷனை காணும்போது, स्तुति करने वाले मनुष्य को देखते समय, கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷனை பார்க்கும்போது परमेश्वर का आराधना करने वाले व्यक्ति को देखते समय சாத்தானுக்குள்ள எரிச்சல் வந்து கொண்டே இருக்கு. शैतान के अंदर जलन उत्पन्न होती रहती है. சாத்தானுக்குள்ள எரிச்சல் உண்டாகி கொண்டே शैतान के अंदर இருக்கு. जलन उत्पन्न होते रहता है. சத்துருக்கள் பகைத்து கொண்டே இருப்பார்கள். शत्रु अपने पीछे लगते रहेंगे. ஆனால் நாளொன்று வரும், परंतु एक दिन आएगा தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் வெட்டின குழியில் அவர்களே விழுவார்கள். जिसने खड्डा खोदा था उसके ऊपर ही वो गिरेंगे. சத்துருக்கள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுவார்கள். शत्रु जो खड्डा खोदे तो खड्डे पे वो खुद गिर जाएंगे. மொர்தெகாயை பார்க்கும் போதெல்லாம் ஆமானுக்கு எரிச்சல். मुर्देका को जब भी देखेगा तो आमान को जलन होता था, காரணமே இல்ல. बिन कारण का. இந்த காரணமே இல்லாத மொர்தெகாயின் மீது எரிச்சல் பட்ட ஆமான் बिन कारण के मुर्देकाई के ऊपर जलन पाया हुआ आमान மொர்தெகாய்க்கு என்று ஒரு தூக்கு மரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தான். मुर्देकाई के लिए एक उसने बना कर रखा था. அதே தூக்கு மரத்திலே இந்த ஆமானை தூக்கி போட்டார்கள். वही फांसी में उस आमान को उठाकर डाला. அல்லேலூயா, हालेलुया. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போய் परमेश्वर के विरुद्ध उठने वाले कोई भी औजार हो निफल को हो जाएगा. எவர்கள் நீங்கள் வாழக்கூடாது, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க கூடாது, அவருடைய கண்களுக்கு முன்பாக முன்னேற கூடாது என்று நினைக்கிறார்களோ, जो लोग अच्छे से नहीं जी पाओगे, जो सुखी नहीं रह पाएगा, उनके आंखों के सामने तो तुम सुखी से नहीं रह पाओगे सोचोगे. அவருடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ, उनके मन में क्या सोच रखा है, அவர்கள் மற்றவர்களை குறித்து எதை நன்மை நினைக்கிறார்களோ, वो दूसरे के विरुद्ध क्या सोच रहे हैं, அவர்கள் நினைக்கிற நினைவு அவர்களுக்கே சம்பவிக்குமே அல்லாமல் जो दूसरे को सोचते हैं वो उनके लिए ही होगा ही. தேவ பிள்ளைகள் கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். उनके सामने परमेश्वर तुम्हारा सर को ऊंचा करेगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. நான் சும்மா இருக்க கூடாது. ऐसे शांत नहीं रहना है. வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொண்டு தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். प्रतिज्ञा वचन को पकड़कर प्रभु के सम्मुख पर प्रार्थना करना है. ஜெபம் இல்லாவிட்டால், प्रार्थना नहीं रहेगा तो, வாக்குத்தத்தம் இல்லாவிட்டால் प्रतिज्ञा वचन नहीं होगा तो சத்துரு மேற்கொள்ளுவார். शत्रु अपने ऊपर प्रबल होगा. சத்துரு மேற்கொள்ளுவார். शत्रु अपने ऊपर प्रबल होगा. வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். प्रतिज्ञा वचन अपने जीवन में रहना चाहिए. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். प्रार्थना अपने जीवन में होना चाहिए. வசனம் வாயில் இருக்கணும். वचन अपने मुंह पर होना चाहिए. நாவிலே
अपने मुंह पर परमेश्वर की स्तुति होनी தேவனுடைய चाहिए, பிள்ளைகள் சத்துரு புறமுதுகு காட்டி ஓடி போவார். तभी शत्रु हमें पीठ दिखाकर भाग जाएगा। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இருதயம் கடினப்பட்ட பார்வோன் मन मन कठोर हुआ फिरौन, அவனுடைய இருதயம் இருமாப்படைந்தது. उसका मन बहुत ही कठोर हो गया। தேவனுடைய பிள்ளைகள் தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, ஆண்டவரே परमेश्वर என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, मेरा मन कठोर नहीं என் है, இருதயம் இருமாப்புள்ளதல்ல. मेरा मन कठोर नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் அப்படி சாட்சி சொல்ல முடியும்? कितने लोग गवाही बता सकते हो? என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, अपना मन कठोर नहीं है, என் கண்கள் மேட்டிமையானது உள்ளதல்ல. मेरा आंख घमंडी नहीं है। உங்கள் கண்கள் மேட்டிமையானவைகளா இராமல் अगर तुम्हारी आंखें घमंडी नहीं होते हुए, உங்கள் இருதயம் இருமாப்புள்ளதா இராமல் अगर मन तुम्हारा कठोर नहीं होते हुए, தேவனுக்கு முன்பாக நீங்கள் உண்மை உத்தமமாய் ஜீவிப்பீர்களேயானால் अगर तुम परमेश्वर के सामने सच्चाई से जियोगे, தேவ பிள்ளைகள் கர்த்தர் உங்களை கழுகுகளின் சட்டைகளிலே சுமந்து கொண்டு வருவார். परमेश्वर उकाब के पंखों पर उठाकर तुम्हें संभालते लेके आएगा। தேவனுடைய பிள்ளைகளை எந்த தீங்கும் மேற்கொள்ள முடியாது. तुम्हें कोई भी नष्ट नहीं आ पाएगी। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளுடைய அலைச்சல்களை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். अपने चाल चलन को परमेश्वर जानता है। உங்கள் கண்ணீரை அவர் துருத்தில வைத்திருக்கிறார். तुम्हारे आंसुओं को उसने संभाल कर रखा है। நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் போது तो परमेश्वर की ओर देखकर पुकारते समय தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வாஞ்சை விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி வைப்பார். तुम्हारे जीवन की चाहतों को परमेश्वर पूरा कर कर देगा। எகிப்து ஜனங்கள் எப்போது நினைக்கிறார்கள், मिस्र लोग ये हमेशा सोचते रहेंगे, வாழ்நாள் எல்லாம் மண்ணு சுமந்துட்டு கிடக்கட்டு, ये पूरा जीवन भर अपना मिट्टी उठाने दो, வாழ்நாள் எல்லாம் கல்லு சுமக்கட்டு, जीवन भर पत्थर को उठाने दो, வாழ்நாள் எல்லாம் செங்கல் அறுக்கட்டு, जीवन भर ईंटों को काटने दो, வாழ்நாள் எல்லாம் வைக்கோல் பொறுக்கட்டு. जीवन भर उनको घास चरने दो। இதுதான் அவங்களுடைய சந்தோஷம். वही उनके लिए आनंद था। இவங்க நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையாது. ये शांति से रहना है करके उन्होंने नहीं सोचा। தேவனுடைய பிள்ளைகள் கெட்ட புத்தி, ऐसा बुरे विचार, அவன் விசுவாசிகள் தான், ये विश्वासी थे, மீட்கப்பட்டவர்கள் தான், छुड़ाए हुए थे, தேவனை ஆராதிக்கிறவர்கள் தான். परमेश्वर की आराधना करने वाले थे। நாம் அவருடைய சொந்த ஜனம் என்று அழைக்கப்பட வேண்டுமானால், हम उनके निज भूमि समझना है तो கர்த்தர் நம்மை பார்த்து இவர்கள் என் சொந்த ஜனம் என்று சொல்ல வேண்டுமானால், परमेश्वर हमें देखकर ये नीच लोग है करके कहने पर कहने के தேவனுடைய लिए பிள்ளைகளுடைய இருதயம் இருமாப்பா இருக்க கூடாது. अपना हृदय कठिन नहीं रहना है, நம்முடைய கண்கள் மேட்டிமையானதா இருக்க கூடாது. अपने आंखें घमंडी नहीं होना है, மற்றவர்கள் நன்றாக இருப்பதை பார்த்து பொறாமைப்பட கூடாது. दूसरे अच्छे है कर देखकर हमें जलन नहीं होना है, மற்றவர்கள் வாழ்நாள் முழுவதும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இப்படித்தான் இருக்கணும் என்று நினைக்க கூடாது. दूसरे लोग हमारे आंखों के सामने ऐसे ही होना चाहिए करके हमें सोचना नहीं है। நமக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுகிற ஜனங்களை பார்க்கும்போது நம்முடைய இருதயம் சந்தோஷப்படணும். हमारे सामने दूसरे लोग जब भी आशीर्वाद होते हैं उसे देखकर हमें आनंद होना है। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இப்படி ஒரு இருதயம் நமக்கு வேணும். ऐसा एक मन हमें होना चाहिए। மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்களா, दूसरे आशीर्वाद पा रहे हैं, மற்றவங்க உயர்த்தப்படுகிறார்களா, दूसरे उठाए जा रहे हैं, பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்களா, बच्चे अच्छा पढ़ रहे हैं, நம்முடைய இருதயம் சந்தோஷப்படும். अपना मन आनंद होना है। நம்ம பிள்ளை மட்டும் படிக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் நினைக்க கூடாது. अपना बच्चे ही अच्छा पढ़कर अच्छा मार्क लेना है नहीं सोचना। எல்லா பிள்ளைகளும் நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கணும். सभी बच्चे पढ़कर अच्छे मार्क लेना है। இது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகணும். ऐसे सोचते समय आनंद होना चाहिए। எல்லா விசுவாசிகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். सभी विश्वासी लोग आशीर्वाद पाना है। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய இருதயம் பரந்த மனமா இருக்கணும். ऐसा मन हमें खुला हुआ रहना चाहिए। அப்படி இருக்கும்போது ऐसा रहते समय உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கு. उद्धार पाया हुआ आत्मा जो है वो बलेगा। எவன் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறானோ जो अपने मन को कठोर करता है அவன் தன் தீங்கிலே விழுவான். वो अपने नष्ट पे गिर जाएगा। அப்படினால் தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தை கடினப்படுத்த கூடாது. इसलिए परमेश्वर अपने मन को कठोर मत करो। நான் மட்டும் வாழ வேண்டும் என்கிற நினைப்பு நமக்குள்ள இருக்க கூடாது. हम अकेला ही जीना है करके हमें सोचना नहीं। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஏற்கனவே ஒரு முறை நான் சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். इसके पहले भी सिस्टर जी ने ये बातों को कहा है। ஒரு சகோதரி एक बहन எதிர்த்த வீட்டுக்காரங்க दूसरे घर के रहने वाले நல்ல ஆசீர்வாதமா இருந்தாங்க. बड़े आशीर्वाद से थे, இவளுக்கு பொறாமை, उसको बहुत घमंड हुई। நம்ம அவளை விட நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், उससे अधिक हमें आशीर्वाद पाना அவளை है, விட நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் उससे अधिक हमें आशीर्वाद पाना है। அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கும் போது ऐसे सोचते हुए रहते समय சொப்பனம் காண்கிறார். उसने एक सपना देखा। ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார், परमेश्वर ने दर्शन दिया, சொப்பனம் பார்க்கிறார். उसने सपना देखा। உண்மையில நடந்ததல்ல சொப்பனம், ये सच में नहीं हुआ, ये सपना है। கதை சொல்றேன். एक कहानी बता रही हूँ। அப்ப கர்த்தர் வந்து நின்று यीशु वहां पर खड़ा रहकर உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேக்குறார். तुझे मुझे क्या करना है करके पूछ रहा है। ஆண்டவரே எதிர்த்த வீட்டுக்காரியை பார்க்கிலு जो मेरे बाजू में रहते हैं उससे बढ़कर நான் நல்லா இருக்கணும், मैं और अच्छे से रहना है। எதிர்த்த வீட்டுக்காரியை பார்க்கில் நான் நல்லா
நல்லா இருக்கணும். जो बाजू में रहते हैं उनसे मैं अच्छे रहना है। அப்ப ஆண்டவர் சொன்னார், तभी परमेश्वर ने कहा நீ கேட்கறதெல்லாம் நான் தருவேன், तू जो भी पूछ रहे मैं दूंगी, ஆனா ஒரு கண்டிஷன், पर एक निबंधन है इसमें। உனக்கு நீ ஒரு காரியம் கேட்பாயானால் अगर तू एक बात तेरे लिए पूछोगे அது உன் எதிர்த்த வீட்டுக்காரிக்கு 2 மடங்காய் கொடுப்பேன். वो तेरे बाजू वाले के लिए मैं दुगना दूंगा। சரி என்று ஒத்துக்கொண்டாய். उसने हाँ ठीक है करके मान ली। கேக்குற ஆண்டவரே, तो परमेश्वर நான் இருக்கிற வீடு நல்ல ஒரு மச்சி பாவப்பட்ட வீடா இருக்கணும். अब मेरा घर एक बड़ा बनना चाहिए। அடுத்த நாள் காலையில எழுப்பி பார்க்கறேன், अगले दिन उठकर देखती है அவ வீடு நல்ல மச்சி பாவப்பட்ட வீடா இருக்கிறது. उसका घर एक बड़ा महल जैसा दिख रहा है। எதிர்த்த வீட்டை பார்க்கறேன், उसने बाजू के घर को देखा, எதிர்த்த வீட்ல 2 வீடு இருக்கு. बाजू के घर में 2 घर दिख रहा है। ஐயோ நமக்கு ஒரு வீடு கிடைச்சிருக்கு, அவளுக்கு 2 வீடு கிடைச்சிட்டு. मुझे एक घर मिला है परंतु उसको 2 घर मिल गया। அடுத்த நாள் ஜெபிக்க கேக்குறேன், फिर दूसरे दिन फिर से पूछती है ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு கார் வேணும். परमेश्वर मुझे एक अच्छा एक कार चाहिए। காலையில எழும்பி பார்க்கும்போது सुबह उठकर देखते समय இவ வீட்டு முன்ன நல்ல ஒரு பெரிய கார் இருக்குது. उसके घर के सामने एक बड़ा कार रखा खड़ा ஆனா है। எதிர்த்த வீட்டை பார்க்கறேன், फिर दूसरे बगल के घर पे देखा, எதிர்த்த வீட்ல 2 கார் இருக்குது. बगल के घर पर 2 कार खड़ा है। அவ மனசுல நினைக்கிறா, उसने मन में सोचा நம்ம எதை கேட்டாலும் அங்க 2 மடங்கு போகுது. जो भी मैं पूछ रही हूँ उसके लिए दुगना उसको मिल रहा है। எப்படியாவது அவளை கெடுக்கணும், वो कैसे भी उसे कष्ट करना है, எப்படியாவது அவ கெட்டு போணும். वो कैसे भी नष्ट होना है। அதனால என்ன செய்யலாம், इसलिए क्या करना होगा யோசித்து பார்த்துட்டே இருந்தா. उसने सोचती हुई बेटी थी। அவன் நினைச்சா, उसने सोचा ஆண்டவரே परमेश्वर எனக்கு ஒரு கண்ணு இருந்தா போதும். मेरे लिए मेरा एक आंख रहेगा तो बस हो गया। அவ உள்ளத்துக்குள்ள நினைச்சது, उसके मन में उसने सोचा எனக்கு ஒரு கண்ணு இருந்தால் போதும் என்று சொன்னாள். मेरा मेरा अगर एक आंख रहेगा ऐसा मैं कहूंगी तो எனக்கு ஒரு கண்ணு பார்வை இல்லாமல் போகு, अगर मेरा एक आंख मेरा बंद हो जाएगा இன்னொரு கண்ணால் எல்லாவற்றையும் பார்க்கலாம். मैं दूसरे आंख से सबको देख सकती हूँ। ஆனால் எதிர்த்த விட்ட காரிக்கு 2 கண்ணுமே போயிரும். परंतु बगल में रहने वाले के दोनों आंखें भी निकल जाएंगी। 2 வீடு 2 கார் வச்சு என்ன செய்ய, 2 घर 2 गाड़ी रखकर क्या करेगी, கண் பார்வை இல்லாமல் போய்விடு आंख न होगा। என்ற ஒரு தவறான எண்ணத்தோடு, ऐसे बुरे विचार से அந்த பொறாமை எண்ணத்தோடு उस घमंडी से ஆண்டவரத்துல கேட்டாள், परमेश्वर से पूछा ஆண்டவரே எனக்கு ஒரு கண்ணு போதும். परमेश्वर मुझे एक काफ काफी है। அடுத்த நாள் காலையில எழும்பி பார்க்கிறாய், अगले दिन उठकर देखी ஒரு கண்ணுல பார்வை இருக்கு, ஒரு கண்ணுல பார்வை இல்லை. एक आंख में नजर है और एक आंख में नजर नहीं है। ஏத்து விட்டு சகோதரி எதிர்பார்க்கிறாய், दूसरी बहन को उठकर देखती है। அவளுக்கு 2 கண்ணும் தெரியாமல் குருடாய் இருப்பாள் என்று நினைத்தாய். उसने सोचा कि उसके दोनों आंखों पे नजर नहीं होगी, ஆனால் கர்த்தர் அவளுக்கு 2 கண்கள்லயும் பார்வை கொடுத்திருந்தார். परंतु परमेश्वर ने उसे दोनों आंखों पर नजर दिया था। தேவனுடைய பிள்ளைகள் இவள் நஷ்டப்பட்டு போனாள், ये नष्ट हो गई, ஆனாலும் சகோதரியோ ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டாள். वो बहुत ही आशीर्वाद से वो उत्पन्न हो गई। தேவனுடைய பிள்ளைகள் எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ, जो लोग तुम्हारे विरुद्ध उठते हैं, எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறார்களோ, जो लोग तुम्हारे विरुद्ध काम करते हैं, எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் குழி வெட்டுகிறார்களோ, जो तुम्हारे विरुद्ध खड्डे खोदते हैं, தேவனுடைய பிள்ளைகள் எதை செய்தாலும் कुछ भी करने दो, ஆண்டவருடைய பிள்ளைகளும் தைரியமாய் இருக்க हम வேண்டும். विवाह बांध कर रहना है। தேவனுடைய வாழ்க்கையில அனுபவிக்காத ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்காது. परमेश्वर ने जो भेजा नहीं है वो हमारे जीवन में कभी नहीं होगा। அதனால தான் ஆண்டவர் சொன்னார், इसलिए परमेश्वर ने कहा உங்கள் தலையிலிருந்து ஒரு முடி கூட तुम्हारे सिर से एक बाल तक என் பிதாவின் சித்தம் இல்லாமல் கீழே விழவே விழாது. मेरे पिता के अनुमति के अनुसार कभी गिरेगा ही नहीं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், इसलिए शास्त्र में पढ़ते हैं குழியை வெட்டுகிறவன் அந்த குழியில் தானே விழுவார். जो खड्डा खोदता है वो खड्डा जो किसने खोदा है वही गिरेगा। கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழு. जो पत्थर पलटता है वो पत्थर उसके ऊपर ही गिरेगी। வேலியை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கு. जो बाड़ा को निकालेगा उसको साफ डसेगा। தேவனுடைய பிள்ளைகள் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்தரிப்பார். जो घर को हिलाएगा वो जंगल को पाएगा। இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. ये सभी परमेश्वर की बात। அதனால நம்முடைய சத்துருக்கள் நமக்கு எத்தனை தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும், इसलिए अपने शत्रु हमारे लिए कितने भी कष्ट लेके आने के लिए सोचेगा तो भी அவர்கள் நினைக்கிற தீங்கு वो सोचने वाले कष्ट கரம் பிடித்த தேவ பிள்ளைகளுக்கு நன்மையாகவே நடக்கும். हाथ पकड़ो परमेश्वर के लोगों के लिए वो भलाई ही रहेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்கள் வந்து சொல்லுவார்கள், हम दूसरों को कहेंगे, அவர்கள் உங்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார்கள், वो दूसरों को वो तुम्हारे लिए ऐसे कहते हैं, அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் இப்படி குழி தோண்டுகிறார்கள், वो तुम्हारे विरुद्ध पे ऐसे खड्डे खोद रहे हैं, உங்களை நேரடியாய் பார்க்கும்போது நன்றாக பேசுகிறார்கள், वो तुम्हें आमने सामने देखते समय अच्छी से बातें कर रहे हैं, வெளியில போன பிறகு உங்களுக்கு பின்னாடி உங்களை தூற்றி பேசுகிறார்கள். बाहर जाने के बाद तुम्हारे पीछे बातें करते हैं। தேவனுடைய பிள்ளைகள் யார் எதை செய்துட்டு போட்டு कोई भी कुछ भी करने दो, நாம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் இருப்போமேயானால், हम परमेश्वर के आगे सच्चाई से रहेंगे तो, நாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் இருப்போமேயானால், अगर हम परमेश्वर के वाचा को पकड़ के रखे होंगे तो, எவர்கள் நமக்கு பின்னாடி பேசினாலும் சரி, कोई भी हमारे पीछे बातें करने पर भी, எவர்கள் நமக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று விரும்பினாலும் சரி, कोई भी हमारी बुराई सोचेंगे तो भी, மனுஷன் தான் வெட்டின குழியிலே தானே விழுவார். जो खड्डा खोदा उसी पे वो गिरेगा। அவர்கள் தங்களுக்கு அறியாமலே தங்கள் கால்
செய்கிறார்கள். वो अपने आप नहीं जानते हुए अपने पैरों के लिए वो खड्डे खोद रहे हैं। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் எதை குறித்து கவலைப்படாதீர்கள். इसलिए तुम किसी की बातों पर उदास न हो। உங்களை நடத்தி கொண்டு வந்த ஆண்டுடைய செய்கைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். परमेश्वर ने तुम्हें चलाया उस कामों को तुम स्मरण करके देखिए। கழுகுகளின் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு வந்தது போல கர்த்தர் உங்களை தம்மிடத்தில் சேர்த்து கொண்டார். हुकाब के पक्षी के परों पर जैसे बेटा का लेके आया उसी प्रकार परमेश्वर हमें संभालते हुए लेके आ रहा है। இப்படி கர்த்தர் உங்களுக்கு பறந்து காக்கிற பட்சியை போல இருக்கும்போது उसी प्रकार हुकाब के पक्षी के समान परमेश्वर तुम्हारे लिए है। इसलिए அந்த சட்டைகளின் கீழ் வந்திருக்கிற நமக்கு वो पंखों के नीचे हम आए हुए हम लोगों को அவருடைய சட்டைகளின் கீழ் உள்ள ஆரோக்கியத்தை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கும்போது उस पंखों के नीचे हमें आरोग्य का तो आगे दिया। इसलिए அவருடைய சட்டைகளின் கீழ் இருக்கிற ஆசீர்வாதத்தை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கும்போது उस पंखों के नीचे के आशीर्वाद को हमें दिया है। அவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமா இருக்கும் வரைக்கும் उसके पंखों के नीचे ढाल बनकर रहने तक தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துவார். परमेश्वर के लोगों के लिए परमेश्वर सभी चीजें भलाई के लिए करेगा। அவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமா இருக்கிற எவரெல்லாம் இருந்தாலும் उसके पंखों के नीचे जो भी रहेगा அவர்களுக்கு கர்த்தர் நிறைவான பலனை தருவார். उनको परिपूर्ण बल देगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் इसलिए परमेश्वर के लोग எகிப்திற்கு செய்ததையும் கண்டிருக்கிறீர்கள். मिस्र को जो हुआ था वो देखे हैं। உங்களை வழிநடத்தி வந்த பாதைகளை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். जो तुम्हें परमेश्वर ने चला के लेके उस रास्ते को तुमने देखा है। இப்படி இருந்தும் इसे रहने पर भी நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு तुम मेरी बातों को सुनकर என் உடன்படிக்கை நீங்கள் கைக்கொள்ளுவீர்களானால் மாத்திரமே अगर तुम मेरे पाचों को पालन करोगे तो ही பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கு மத்தியிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். पृथ्वी में रहने वाले सभी लोगों के बीच में मेरा निज धन पठौरोगे। வார்த்தையை கைக்கொள்ள வேண்டும். उनके बातों को पकड़ लेना है। தேவனுடைய பிள்ளைகள் நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது शास्त्र में पढ़ते समय யாத்ராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் போது निर्गमन 20:1 को पढ़ते समय தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமாவது परमेश्वर ने ये कहा सब वचन कहे। அங்க சொல்லுகிறார் தேவனுடைய வார்த்தை உள்ளபடி கேட்டு परमेश्वर की बातों को वैसे ही सुनकर தேவனுடைய வார்த்தை உள்ளபடி கேட்டு परमेश्वर की बातों को वैसे ही सुनकर தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமாவது परमेश्वर ने कहा हुआ सभी वचन தேவன் பேசி சொன்னிய சகல வார்த்தை परमेश्वर ने बातें किए हुए सभी वचन அது என்ன வார்த்தை? वो क्या वचन है? விக்கிரகாராதனை செய்யக்கூடாது. वो तो मूर्ति पूजन नहीं करना है। விக்கிரகாராதனை செய்யக்கூடாது. मूर्ति पूजा नहीं करना। வானத்தின் கீழே பூமியிலே सही पृथ्वी और आकाश के बीच में என்னை இல்லாமல் வேற தேவன் உனக்கு உண்டாயிருக்க கூடாது. मुझे छोड़ दूसरा देश तुम्हें परमेश्वर न होए। இயேசுவே தேவன். परमेश्वर ही देव है। அவரை அல்லாமல் வேற தேவன் இல்லை. उसके अलावा दूसरा कोई भगवान नहीं। அவரை அல்லாமல் வேற தேவன் உனக்குள்ளே இருக்க கூடாது. उसके अलावा दूसरा भगवान कोई तुम्हारे अंदर नहीं रहना चाहिए। விக்கிரகாராதனை நீ செய்யக்கூடாது. मूर्ति पूजा को तू नहीं करना। கர்த்தருடைய நாமத்தை நீ வீணிலே வழங்க கூடாது. तो परमेश्वर के नाम को इस रास्ते पर नहीं निकालना। தேவனுடைய பிள்ளைகளுக்கு अनेक अभी बहुत से लोग வார்த்தைக்கு வார்த்தை சொல்வாங்க. अपने हर एक बातों में कहेंगे கர்த்தருக்கு தெரியும்ல, परमेश्वर को पता है। ஆண்டவருக்கு தெரியும்ல, परमेश्वर को तो पता है ना। ஆண்டவருடைய நாமத்துக்கு பயந்து நான் சொல்லுகிறேன். परमेश्वर के नाम को डर कर मैं कहती हूँ। கர்த்தருடைய நாமத்துக்கு நான் பயந்து परमेश्वर சொல்லுகிறேன். के नाम को डर कर मैं कहती हूँ। எப்ப பார்த்தாலும் இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார்கள். ऐसे ही बहुत सारी बातों पे ये उपयोग करते हैं। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே நாம் உச்சரிக்க கூடாது. परमेश्वर के नाम को इसी प्रकार हमें यूज नहीं करना है। கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ऐसे परमेश्वर के नाम को यूज न करना। ஆண்டவருடைய பிள்ளைகள் இதெல்லாம் கர்த்தர் பேசி சொன்ன சகல வார்த்தைகள். ये सभी चीजें परमेश्वर ने बोल कर दिया हुआ वचन है। கர்த்தர் சொன்ன வார்த்தை परमेश्वर ने बोला हुआ वचन। அவர் சொல்லும்போது उसने कहते நீ समय ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்க வேண்டும். तुम विश्राम दिन को तुम आशीर्वाद पाना है। ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நினைக்க வேண்டும். विश्राम दिन को पवित्र जानना है। உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனம் பண்ண வேண்டும். तो अपने माता और पिता को आदर करना। கொலை செய்யாதிருப்பாயாக. खून न करना। விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. व्यभिचार न करना। களவு செய்யாதிருப்பாயாக. चोरी न करना। பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. किसी के विरुद्ध झूठी साची न बोलना। பிறனுக்குள்ள ஏதாவதொன்றை இச்சியாதிருப்பாயாக. दूसरे के किसी भी वस्तु पर लालच न करना। கர்த்தர் பேசி சொன்ன சகல வார்த்தைகள் இவைகள். परमेश्वर ने बोल कर दिया वचन ये सभी चीजें। கர்த்தருடைய வார்த்தை நீ உள்ளபடி கேட்டு परमेश्वर के वचन को वैसे ही நீ सुनकर விக்கிரகாராதனை செய்யக்கூடாது. मूर्ति पूजा नहीं करना। இயேசுவை அல்லாமல் வேற தேவன் உனக்குள்ளே உண்டாயிருக்க கூடாது. यीशु के अलावा दूसरा भगवान तेरे अंदर नहीं होना चाहिए। ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நீ ஆசரிக்க வேண்டும். विश्राम दिन को पवित्र मानकर तुझे चलना है। உன் தாயின் தகப்பனை நீ கனம் பண்ண வேண்டும். अपने माता पिता को तू आदर करना। நீ தாயின் தகப்பனை கனம் பண்ணுவாயானால் तू अगर माता पिता का आदर करेगा தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சொன்னார் உனக்கு 1000
तेरे पीढ़ियों तक मैं बढ़ाऊंगा। தாய்க்கு தகப்பனை கனம் பண்ணும்போது अगर तू अपने माता और पिता को आदर करेगा, நம்முடைய தாயும் தகப்பனும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்களேயானால் अगर परमेश्वर से तेरे माता पिता आशीर्वाद पाए हुए रहेंगे, அவருடைய ஆசீர்வாதமும் இரக்கமும் நம்முடைய தலைமுறை தலைமுறையாய் கடந்து வரும். उनका आशीर्वाद और अनुग्रह हमारे पीढ़ी से पीढ़ी तक बनते रहेगा। எந்த பிள்ளைகள் சிறுவர்களாய் இருந்தாலும் சரி வாலிபர்களாய் இருந்தாலும் சரி कोई भी बच्चे छोटे हो या जवान हो, தாயின் தகப்பனை கனம் பண்ண வேண்டும். अपने पिता और माता के आदर करना है। தாயின் தகப்பனை கனம் பண்ண வேண்டும். पिता और माता के आदर करना है। இன்னைக்கு अनेक பிள்ளைகள் अरे बहुत से बच्चे लोग தாய் தகப்பனை பார்த்து வா போன்னு பேசுறாங்க. माता पिता को देखकर ए इधर आ जा करते हैं, வா போன்னு பேசுறாங்க. इधर आ उधर जा करते हैं। தேவனுடைய பிள்ளைகள் மரியாதை கொடுத்து பேச வேண்டும். उनको आदर नहीं देते हैं, மரியாதை கொடுத்து பேச வேண்டும். आदर देकर उनसे बातें करना ஒரே है। வீட்டுக்குள்ள இருக்க பிள்ளைகள் एक ही घर पर रहने वाले बच्चे அண்ணன் தம்பியா இருந்தாலும் भाई रहते समय भी அண்ணனை வாங்க போங்கன்னு பேசுறாங்க. अपने बड़े भाई को आ जा कहते हैं। இதெல்லாம் அந்த காலத்துல பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்த விதிமுறைகள். ये सभी चीजें उस समय पर माता पिता ने बताए हुए बातें। மூத்த அண்ணனா अगर बड़ा भाई है, வாங்க போங்கன்னு பேசணும். आइए जाइए करके कहना है। மூத்த அக்காவா बड़ी बहन है, வாங்க போங்கன்னு பேசணும். आइए जाइए कहना है। தாய் தகப்பனா माता पिता हो, கனம் பண்ணுங்க, आदर करना है, மரியாதை கொடுங்க. उनको आदर देना है। தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்நாள் பூமியில நீடித்திருக்கு. और तुम्हारा जीवन इस संसार में टिका हुआ रहेगा। இதெல்லாம் நான் சொல்லல, ये सब मैंने नहीं कही है, தேவன் பேசி சொன்னிய சகல வார்த்தைகள். परमेश्वर ने बोला हुआ वचन, தேவன் பேசி சொன்ன சகல வார்த்தைகள். परमेश्वर ने बोला हुआ वचन है। கொலை செய்யாதிருப்பாயாக. खून न करना, நம்ம யாரும் கொலை செய்ய போறது இல்ல. हम किसी को जाकर खून नहीं करने जाते புதிய हैं। ஏற்பாட்டு காலத்துல யோவான் சொல்லுகிறார், पुराने जन्म पे योना कहता है, மனுஷனை பகைக்கிறவன் मनुष्य को बैर करता है, அவன் கொலை பாதகனாய் இருக்கிறான். वो खून करने वाले के समान है। மனுஷனை பகைக்கிறவன் கொலை பாதகனாய் இருக்கிறான். जो एक मनुष्य के विरोध होता है, वो खून करने वाले के समान தன் है। சகோதரனை பகைக்கிறவன் கொலை பாதகன். जो अपने भाई को बैर करता है, वो खून करने वाला। தன் தாய் தகப்பனை பகைக்கிறவர்கள் கொலை பாதகர்கள். जो माता पिता के अगेंस्ट आता है, वो खून करने वाला। சக விசுவாசிகளை பகைக்கிறவர்கள் கொலை பாதகர்கள். जो अपने संग रहने वाले विश्वासी को विरोध होता है, वो खून करने वाला। பகைக்கிற என்கிற சுபாவம் நமக்குள்ள இருக்க கூடாது. जो हम बैर करते हैं, वो स्वभाव हमारे से नहीं होना चाहिए। தேவனுடைய பிள்ளைகள் மனுஷர்களை பகைத்தால், अगर हम मनुष्य को बैर करेंगे, காண்கிற மனிதர்களை பகைத்தால், हम देख रहे जो मनुष्य को बैर करेंगे, தேவனுடைய பார்வையில் கொலை செய்கிற பாவத்துக்கு சமமாய் ஒப்பிடப்படுகிறது. वो परमेश्वर के नजर पर खून करने वाले के समान होता है। கொலை செய்யாதிருப்பாயாக. तुम खून न करना, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. व्यभिचार न करना, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. व्यभिचार नहीं करना, களவு செய்யாதிருப்பாயாக. चोरी न करना, தேவனுடைய பிள்ளைகள் கரங்கள் களவு செய்ய கூடாது. हमें कभी चोरी नहीं करना, களவு செய்யாதிருப்பாயாக. चोरी न करना, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. झूठी गवाही न बताना। இதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ये सभी बच्चों को सिखाना है। பொய் சொல்லாத, झूठ न बोलना, களவு செய்யாத, चोरी न करना, களவு செய்யாத, चोरी न करना, மற்றவங்களை பகைக்காத. दूसरे को बैर नहीं करना। தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டிய விஷயங்கள். ये सभी चीजों को बच्चों को बताकर उन्हें पालना है। களவு செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. चोरी न करना, झूठ नहीं बोलना। சின்ன பிள்ளையிலே கத்து கொடுக்கும் போது छोटे बच्चे में अगर हम सिखाएंगे, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது ஊறி போகும். वो उनके जीवन में ऐसे रह जाएगा। பொய் சொல்லக்கூடாது. झूठ नहीं बोलना, பொய் சொல்ல தெரிஞ்சா झूठ बोला से देख लेंगे, தேவனுடைய பிள்ளைகள் தாராளமா அடி கொடுங்க. उनको आप मार सकते हो। ஒரு நாள் பொய் சொன்னா एक दिन झूठ बोलेंगे, அந்த பொய் அப்படியே வளர்ந்து வளர்ந்து நாளைக்கு பெருசா ஆகும்போது மறைக்க ஆரம்பிக்கும். वो झूठ वैसे ही बढ़ते बढ़ते एक दिन छुपाना लग जाएगा। சின்னதுலயே பொய் சொன்னாச்சுன்னா அடி கொடுங்க. छोटे में ही झूठ बोलोगे तो उसे मारो। அதனால தான் ஞானி சொன்ன, तभी उस न्यायी ने इस प्रकार कहा, உன் பிள்ளை சிறுவயதா இருக்கும்போது அவனை அடி. तो छोटे बच्चे पर रहते समय तो उसे मार। நீ அடித்தால் அவன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு பாதுகாப்பாய். उसे तू मारेगा तो उसका प्राण से तू उसे बचाएगा। நீ அடிக்கிறதுனால உன் பிள்ளை செத்துறாது. तू मारने से तेरा बच्चा मर नहीं जाएगा। முழங்காலுக்கு கீழே நல்ல விளாசி எடுத்துருங்க. घुटने के नीचे अच्छे से मार दो। பிள்ளைகளுக்கு சொல்லி விடுங்க. बच्चों को कह कर दीजिए। நான் சொல்வேன், मैं कहती हूँ, ஸ்கூலுக்கு போறியா? स्कूल जा रहे हो, ஸ்கூலுக்கு போற நேரத்துல இருந்து स्कूल को जाने के उस समय से ஸ்கூல்ல இருந்து வந்த நேரம் வரைக்கும் स्कूल से आने के समय तक என்னென்ன காரியம் சம்பவிச்சோ எல்லா காரியமும் சொல்லணும். जो जो बातें तेरे से हुई वो सभी चीजें मुझे बता। அதனால எந்த காரியமா இருந்தாலும் इसलिए कोई भी चीज होने दो। ஏதாவது ஒரு காரியம் மறைத்தால் अगर कोई भी एक चीज को छुपाए, அதுக்கு அப்புறம் நம்பிக்கை வராது. उसके बाद उसके ऊपर भरोसा नहीं आएगा। அதனால பிள்ளைகளை சொல்லணும், எங்க போறியோ போயிட்டு வந்த நேரம் வரைக்கும் நடந்த காரியத்தை எல்லாம் சொல்லணும். इसलिए तू बच्चों को कहना है कि तुम जिधर जा रहे हो, जिधर जाकर आए हो, सभी चीजों को बताइए। வர்றதும் போறதும் हम आ रहे हैं, தாய் தகப்பன்கிட்ட உட்கார்ந்து பேசுறதே கிடையாது. अपने माता पिता के पास बैठकर बातें ही नहीं करते। தாய் தகப்பனது கண்டுக்கிறதே கிடையாது.
கிடையாது. माता पिता को देखते ही नहीं। என்ன படிக்கணுமோ படி, जो पढ़ने का है पढ़ ले, நீ என்ன செய்யணுமோ செய், तुझे जो करना है वो कर ले। பைசா வேணுமோ கேளு தாரேன், पैसा चाहिए तो पूछ, मैं देती हूँ। பைசா வேணும்னா கேளு, पैसा चाहिए तो पूछ, மற்றபடி உன் இஷ்டம் விருப்பம் எதுவோ அது போல செய். नहीं तो तेरी इच्छा के अनुसार तू जी ले। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் எவ்வளவு பைசா வள்ளி கொடுத்தாலும் तुम जितना ही पैसा को उठा कर दोगे, பிள்ளைகளுக்கு பெற்றோர் மீது பாசம் வரவே வராது. और उस पालक के ऊपर कोई भी आदर नहीं होगा। நீங்கள் நினைக்கலாம், तुम सोचते होंगे என் பிள்ளைகளுக்காக தானே உழைக்கிறேன், मैं अपने बच्चों के लिए ही कमा रहा हूँ ना, என் பிள்ளைகளுக்கு ஒன்றும் குறை வைக்கவில்லை, मैं अपने बच्चों को कोई कमी नहीं रखना, எல்லாம் வாங்கி கொடுக்கிறேன், सभी चीजों को लेकर देती என் हूँ। பிள்ளைகள் ஏன் பாசமா இருக்கவில்லை, क्यों मेरे पास आनंदी से नहीं நீங்கள் रहते? வருத்தப்படலாம். तुम दुखित उठाओगे, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதுனால பாசம் வராது, तुम देने से उससे आनंद नहीं होगी, நீங்கள் கொடுப்பதினால் பாசம் வராது, तुम देने से उनमें आनंद नहीं होगी, நீங்கள் கொடுப்பதினால் அன்பு வராது. तुम देने से उनसे प्रेम नहीं बढ़ेगा। பிள்ளைகளோடு உட்கார்ந்து தேவனுடைய பிள்ளைகள் பேசி பழகுங்கள். तुम अपने बच्चों के साथ बैठकर उनसे बातें कीजिए, பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசுவதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குங்கள். अपने बच्चों के साथ बैठने के लिए एक समय को निकालिए। பிள்ளைகள் உங்களோடு பேச பேச बच्चे तुम्हारे संग बातें करते करते பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையில ஒரு பெரிய ஐக்கியம் உண்டாகும். बच्चे और अपने माता पिता के अंदर एक संगति होगा। எத்தனை குடும்பங்களிலே பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறது. कितने परिवार में बच्चे और पालकों के अंदर संगति नहीं बनी है। தங்கள் தேவை நிறைவேறி முடியும் வரைக்கும் பெற்றோருடைய பைசாவை எதிர்பார்த்திருப்பார்கள். अपने चाहत को पूरा करने के लिए वो अपने पालक के पैसे की ओर रहेंगे। தேவை முடிந்த பிறகு अपने इच्छा पूरी होने के बाद பெற்றோர்களை தூக்கி வீசி விட்டு போயிருவாங்க. अपने पालकों को फेंक कर वो दूर चले जाएंगे। அதனால தேவ பிள்ளைகள் தாயின் தகப்பனையும் கனம் பண்ண கற்றுக் கொடுங்கள். इसलिए अपने माता और पिता को आदर करने के लिए सीख लीजिए। பொய் சொல்லாதிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். झूठ ना बोलते हुए हमें सीख लीजिए। இதெல்லாம் தேவன் பேசி சொல்லிய வார்த்தைகள். ये सभी चीजें परमेश्वर ने बोल कर दिया वचन। அடுத்தவனுக்குள்ள இச்சியாத दूसरों को इच्छा मत करना। பிள்ளைகள் வந்து சொல்லுவாங்க. दूसरों को कहते हैं, நான் வீட்ல வந்து சொல்லும் போது मैं घर पे आकर कहते समय வேணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா சத்தம் போட்டுருவாங்களோன்னு பயந்து चाहिए कर कर पूछ लेगा तो मेरे पर गुस्सा होंगे कर कर कहकर நான் சொல்ல ஏமா அவ இப்படி ஒரு கம்பாஸ் வச்சிருக்கா, माँ जी वो ऐसे कंपास रखी है, அவ இதே மாதிரி ஒரு நோட் வச்சிருக்கா, वो इसी प्रकार एक नोटबुक रखी है, அவள மாதிரி எனக்கு ஒரு நோட் வாங்கி தாங்க, उसके उसी प्रकार मुझे लेके அவள दीजिए, மாதிரி எனக்கு ஒரு கம்பாஸ் வாங்கி தாங்க. उसके बाद जैसे वैसे मुझे लेके दीजिए। இப்படி வந்து வீட்ல சொல்லுவேன். ऐसा आकर मैंने घर पे कही हूँ। எங்க அம்மா சத்தம் போடுவாங்க. मेरी माँ ने मेरे को गुस्सा किया है। உனக்கு வேணும்னா நீ கேளு, ஏமா எனக்கு ஒரு கம்பாஸ் வேணும்னு கேளு, तुझे चाहिए तो पूछना, मुझे कंपास चाहिए, நோட் வேணும்னா கேளு, नोटबुक चाहिए करके पूछ। அவ அப்படி வச்சிருக்கா இவ அப்படி வச்சிருக்கான்னு சொல்லி என்கிட்ட கேட்காத. वो ऐसा रखिए ये ऐसा रखिए करके मुझे नहीं कहना। இது அவ வச்சிருக்க பொருள் மேல உனக்கு வர்ற இச்சை, वो तू उसके ऊपर रखा हुआ लालच, அவ வச்சிருக்க நோட் புக் மேல உனக்கு ஒரு இச்சை, वो रखे हुए नोटबुक के अंदर तेरी एक लालच, அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. ऐसा करके मेरे पर डांटे। பிள்ளைகள் உங்களிடத்தில் கேட்கும் போது अगर बच्चे तुमसे पूछते समय அவள போல எனக்கு ஒரு Dress வேணும், उसके समान मेरे को एक वस्त्र அவள चाहिए, போல எனக்கு ஒரு புக் வேணும், उसके समान मुझे बुक அவள चाहिए, போல எனக்கு பேக் வேணும், उसके समान मुझे बैग चाहिए, அவள போல அவன போலன்னு சொன்னா उसके समान कहेंगे तो அது அவர்கள் மற்றவர்களுடைய பொருட்களை இச்சிக்கிறார்கள். वो दूसरे के वस्तु के ऊपर लालच कर रहे हैं। இப்படி சின்ன சின்ன காரியத்துல இச்சைகள் வரும்போது ऐसे छोटे छोटे बालक में लालच आते समय நீங்கள் அவங்களை கண்டித்து உணர்த்தும் போது अगर तुम्हें दंड देकर उन्हें सुधारोगे, வளர்ந்து வரும்போது वो बढ़कर आते समय மற்றவருடைய எந்த காரியத்தை இச்சிக்காதிருப்பார்கள். वो दूसरे के किसी बातों पर लालच नहीं करेंगे। அல்லேலூயா. हालेलुया। இதெல்லாம் தேவன் பேசி சொன்னிய வார்த்தைகள். ये सभी चीजें परमेश्वर ने बोल कर दिया वो वचन। இந்த வார்த்தைகளை உள்ளபடி நீங்கள் கேட்கணும். इस वचन को वैसे ही हमें सुनना है, உள்ளபடி கேட்டு वैसे हमें सुनकर அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் கைக்கொண்டால் उनके वाचा को अगर तुम संभाल लोगे, உள்ளபடி வார்த்தையை கேட்கணும், वैसे उनकी बातों को वैसे ही सुनना है, அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் கைக்கொள்ளணும். उनके वाचा को हमें पा लेना है। உடன்படிக்கை என்ன? प्रतिवचन क्या है? இந்த வார்த்தை, यही वचन, இந்த வார்த்தைகளை கைக்கொள்ளணும். यही वचन को हमें पालना है। இது தேவன் நம்மோடு படுகிற உடன்படிக்கை. ये परमेश्वर हमारे साथ बाता हुआ वाचा, தேவன் நம்மோடு கூட பேசி சொன்னிய வார்த்தைகளை மீறுவது உடன்படிக்கை மீறுவது. परमेश्वर ने बोल के दिया हुआ वचन को हम अगर उल्लंघन करते हैं तो वह परमेश्वर को उल्लंघन कर रहे हैं। யோசுவா 7வது அதிகாரத்தை நீங்கள் வீட்ல போய் வாசிங்க. यहोशू के 7वें अध्याय को तुम घर पर जाकर पढ़िए। அங்க யோசுவா 7வது அதிகாரத்துல वो यहोशू के 7वें अध्याय पर அவர்கள் ஆயி பட்டணத்துக்கு விரோதமா யுத்தத்துக்கு கடந்து போனார்கள். वो ए नगर के और युद्ध के लिए गए। பெரிய பெரிய பட்டணங்கள் எல்லாம் யுத்தம் செய்து வெற்றி பெற்றார்கள். बड़े बड़े नगर लोग वहां पर विजय पाए, ஆனால் இந்த ஆயி பட்டணத்தில் உள்ள மக்கள் மிகவும் குறைவு. परंतु वो आय नगर पे जो थे बहुत सारे कम लोग थे। அதனால இந்த ஆயி பட்டணத்துக்கு யுத்தத்துக்கு போக उस आय युद्ध में जाकर கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் அழைத்து கொண்டு उसमें 3000 लोगों को ले அந்த जाकर பட்டணத்துக்கு யுத்தத்துக்கு போகிறார்கள். उस नगर में युद्ध करने के लिए गए। அவர்கள் யுத்தத்துக்கு போவதற்கு முன்பதாக उस युद्ध में जाने के पहले ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा அந்த பட்டணத்தில் சாப நிறைந்த பட்டணத்தில்
நகரத்திலே ये श्राप भरा हुआ नगर को, சாபத்தீடான பொருளை ஒன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. वो श्रापित हुए वस्तु में से कुछ चीजों को नहीं लेके आना। ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். परमेश्वर ने बोल कर भेजा। ஆனால் இவர்கள் புறப்பட்டு போய் யுத்தத்துக்கு போன போது फिर ये युद्ध के लिए निकल कर गए। தேவனுடைய பிள்ளைகள் அந்த 7வது அதிகாரத்தை வாசிக்கும் போது उसमें 7वें अध्याय को पढ़ते समय ஆகான் என்கிற மனுஷன் आगान नामक व्यक्ति சாபத்தீடான பொருட்களை இச்சித்து श्रापित वस्तुओं को लालच कर कर தன் வீட்டிலே தன் கூடாரத்துக்குள்ளே கொண்டு வந்து புதைத்து வைத்தார். वो अपने घर पर लेके आकर उसे गड्ढा खोद कर रखा। ஆயி பட்டணத்துக்கு போன யுத்தத்தில் ஒரு பெரிய தோல்வி உண்டாயிற்று. आई नगर पर जो युद्ध के लिए गए थे उसमें हम हार गए। இவ்வளவு பெரிய தோல்வி வர காரணம் என்ன? इतना बड़ा हारने का क्या कारण था? கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது परमेश्वर से पूछने के बाद ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर ने कहा நீங்கள் கொள்ளையடித்ததும் तुमने एक जो उसने लूट लिया, ஒளித்து வைத்ததும் உண்டு. जो उसे छुपा कर रखा भी है। யார் கொள்ளையடித்திருக்கிறார்? किसने उसे लूटा है? யார் ஒளித்து வைத்திருக்கிறார்? कौन उसे छुपा के रखा है? யோசுவா கேக்குறார். योशु पूछता है, ஒருவரும் பதில் சொல்லவில்லை. कोई भी उसे नहीं बताता, ஒருவரும் பதில் சொல்லவில்லை. कोई उसे बताया नहीं। இப்ப யோசுவா अभी योशु ஜனங்களை கோத்திரம் கோத்திரமாய் வரவழைக்கிறார். लोगों को गोत्र गोत्र में बुलाता है। அந்த கோத்திரம் கோத்திரமாய் வரவழைக்கும் போது अभी गोत्र गोत्र में बुलाते आते समय தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग அங்கே வாசிக்கிறோம். वहां पर हम पढ़ते हैं 7வது அதிகாரத்துல 7वें अध्याय पर கோத்திரம் 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 கோத்திரமாய் வாங்கன்னு சொன்னார். गोत्र गोत्र में आइए कर कर कहा। கோத்திரம் கோத்திரமாய் வரும்போது गोत्र गोत्र पे आते समय ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கோத்திரம் கோத்திரமாய் ஜனங்கள் வரும்போது ऐसे गोत्र गोत्र में परमेश्वर आते समय நான் எந்த வம்சத்தை குறிக்கிறேனோ मैं जो वंश को कहता हूँ அந்த வம்சம் குடும்ப குடும்பமாய் வர வேண்டும். उस वंश के परिवार परिवार बनकर आना है। குடும்ப குடும்பமாய் வரும்போது परिवार परिवार बनकर आते समय அந்த குடும்பத்திலே நான் எவனை காண்பிக்கிறேனோ उस परिवार में मैं जिसे दिखाऊंगा அவன் தான் சாபத்தீடான பொருளை எடுத்து தன் வீட்டுக்குள்ளே ஒளித்து வைத்திருக்கிறார். वही श्रापित वस्तु को अपने घर पर छुपा कर रखा है। ஆண்டவர் சொன்ன வார்த்தைப்படியே யோசுவா கீழ்ப்படிகிறார். परमेश्वर ने बोले वचन के अनुसार यहोशू ने किया। கோத்திரம் கோத்திரமாய் வரவழைத்தார். गोत्र गोत्र से बुलाया, குடும்ப குடும்பமாய் வரவழைத்தார். परिवार परिवार करके बुलाया, குடும்ப குடும்பமாய் வம்சம் வம்சமாய் வரவழைத்தார். वंश वंश और परिवार के रूप में लेके आया, குடும்ப குடும்பமாய் வரவழைத்தார். परिवार परिवार बनाकर लेके आया। இப்பொழுது ஒரு தனிப்பட்ட நபர் குறிக்கப்பட்டார். फिर एक अकेला व्यक्ति को उसने बताया। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, शास्त्र में लिखा गया है சேராயின் வம்சத்தை குறிக்கும்போது शेराय के वंश को पुकारते समय சப்தி குறிக்கப்பட்டார். जहरवतीय को बुलाया गया। இந்த சப்தியின் கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான் என்று ये எழுதப்பட்டிருக்கிறது. जप्ती को पकड़ा गया और जप्ती का पुत्र आकान को बुलाया गया। ஆகான் பிடிக்கப்பட்டார். आकान को पकड़ाया गया। இப்பொழுது ஆகான் சொல்லுகிறார், अभी आकान कहता है, ஆகானை பார்த்து आकान को देखकर யோசுவா சொல்லுகிறார், यूशु ने पूछा, நீ எங்களை கலங்க பண்ணினாய், तू मुझे कलंक किया है, கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார். परमेश्वर तुझे कलंक करेगा। யோசுவா ஆகான் சொல்லுகிறார், आकान ने कहा, இனி தப்பி பிழைக்க வழி இல்லை. अभी तो बचने के लिए रास्ता नहीं है। கோத்திரம் கோத்திரமாய் வரவழைக்கப்பட்டார்கள். सभी गोत्र गोत्र से बुलाए गए। தேவன் குறித்த வம்சம் வம்சமாய் வந்தார்கள். परमेश्वर ने कहे वंश के अनुसार आने लगे। அந்த வம்சத்தில் இந்த குடும்ப குடும்பமாய் வந்தார்கள். उस वंश से परिवार परिवार आने लगे। குடும்ப குடும்பமாய் வரும்போது परिवार परिवार आते समय சப்தியின் குடும்பம் குறிக்கப்பட்டது. जप्ती का परिवार कहाँ அவருடைய गया? குடும்பத்தில் உள்ள நபர்கள் ஒவ்வொருவராய் வரும்போது उसके घर के परिवार के सभी लोग एक एक आने पर கர்மியின் குமாரன் ஆகான் குறிக்கப்பட்டார். आकान का नाम लिखा गया। தேவனுடைய பிள்ளைகள் தப்பி பிழைப்போம் என்கிற நிச்சயம் அவனுக்குள்ள இல்ல. वो बच निकलेगा कर उसके भरोसा ही नहीं था। கடைசி வரைக்கும் தன் பாவத்தை மறைத்து விட்டார். वो अंत तक अपने पाप को छुपा कर रखा। அவன் வாய் திறந்து சொன்னான், उसने अपना मुंह खोल कर कहा, நான் பாபிலோனிய சால்வையில் ஒன்றை கண்டு இச்சித்து मैंने वो एक शेकेल के चादर को लालच कर कर வெள்ளியையும் ஒரு பொற்பாலத்தையும் எடுத்து चांदी को शेकेल के चांदी को பொன் பாலம் தங்க பாலம் और सोने के कड़े को இதைகளை கண்டு இச்சித்து எடுத்து ये सभी चीजों को देखकर लालच कर कर என் வீட்டுக்குள்ளே பூமிக்குள்ளே புதைத்து வைத்திருக்கிறேன். अपने घर के अंदर मैंने छुपा कर रखा हूँ। இச்சித்து தன் வீட்டுக்குள்ளே புதைத்து வைத்தார். लालच कर कर अपने घर के अंदर छुपा कर रखा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுகிறார், परमेश्वर उस जगह पर कहता है, நீங்கள் என் உடன்படிக்கை
तुम मेरे वाचा के उल्लंघन किए हो, நீங்கள் என் உடன்படிக்கையை மீறினீர்கள். तुम मेरे वाचा को उल्लंघन किए हो। 7வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 7वें के 11 वचन में कहा गया है, ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? तू ऐसा मुंह बल गिरा हुआ क्यों है? இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள், इस्राएल लोग पाप किए हैं, நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். वो मैंने बांधा हुआ वाचा को उन लोगों ने उल्लंघन किया है। சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டு श्राप हुए वस्तु को उठाकर, களவு செய்தது, लूट कर, வஞ்சித்ததும், चोरी कर कर தங்கள் பண்டமாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டு. वो अपने घर पर छुपा कर रखा है। தேவன் சொன்ன வார்த்தை சாபத்தீடான ஒன்று நீங்கள் எடுக்க கூடாது. परमेश्वर ने बोला हुआ श्रापित वस्तु को कुछ भी नहीं उठाना है। இந்த வார்த்தை அவர்கள் மீறின போது ये उसके उल्लंघन करने के बाद கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என் உடன்படிக்கை மீறினீர்கள். परमेश्वर कहता है मेरी वाचा का उल्लंघन किया है। தேவனுடைய வார்த்தையை கேட்டு परमेश्वर की बातों को सुनकर அவருடைய உடன்படிக்கை கைக்கொள்வீர்களேயானால் अगर उनके वाचा को अगर पकड़ लोगे, நீங்கள் என் சொந்த ஜனமாய் இருப்பீர்கள். तुम मेरे नीच लोग बनोगे। தேவன் பேசி சொன்னிய சகல வார்த்தைகளை நீங்கள் உள்ளபடி கேட்டு நடக்கிறீர்களா? परमेश्वर ने बोले वो सभी वचनों का अगर तुम सुनकर उससे पालन कर रहे हो, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை மீறி நடக்கிறீர்களா? परमेश्वर ने बोले बातों को विरुद्ध चल रहे हो, கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடப்பதுதான் உடன்படிக்கை மீறுவது. तुम जब भी परमेश्वर की बातों को विरुद्ध चलते हो, वही वाचा का தேவனை विरोध करना। ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ளே परमेश्वर की आराधना करने वाले के घर के अंदर சாபத்தீடான பொருள் இருக்க கூடாது. श्रापित वस्तु नहीं रहना है। தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ளே परमेश्वर की आराधना करने वाले के घर के अंदर ஏமாற்றி களவெடுத்த பொருள் இருக்க கூடாது. फंसा कर झूठ बोला हुआ वस्तु नहीं होना चाहिए। தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ளே परमेश्वर की आराधना करने वाले के घर के अंदर பொய் நாவினால் சம்பாதித்து வஞ்சித்த பொருட்கள் இருக்க கூடாது. झूठ से हुआ हुआ वस्तु नहीं होना चाहिए। தேவனுடைய பிள்ளைகள் சிலருக்கு தெரியும், कुछ लोग जानते हैं, அவர்கள் திருடி கொண்டு வந்து கொஞ்ச விலைக்கு விற்கிறார்கள். वो लोग वहां से चुरा कर यहाँ पर बेच रहे हैं, நல்ல விற்பார்கள் குறைந்த விலைக்கு. कम पैसे में बेच देते हैं। நமக்கு தெரியும் எங்கேயோ திருடிட்டு வந்து நமக்கு கொஞ்ச விலைக்கு விற்கிறாங்க. हम सोचते रहेंगे कि वहां से वो चुरा कर हमसे कम पैसे தேவ में बेच रहे பிள்ளைகள் हैं। வாங்க கூடாது. वैसे चीजों को नहीं लेना। யார் இடத்திலேயோ திருடி கொண்டு வந்திருக்கிறார்கள். दूसरी जगह से वो चुरा कर लेके आए हैं। திருடப்பட்ட திருட்டு கொடுத்தவன் वो जो चुरा जिसके हाथ से चोरी हो गया அவன் है, எவ்வளவு மனவேதனையோடு கூட இருப்பார். उसका मन में कितना ही दुखित होगा। 1 லட்சம் ரூபாய்க்கு மொபைல் வாங்கினா 1 लाख का जो भी मोबाइल लेंगे, இவன் திருடி கொண்டு வந்து वो चुरा कर लेके आकर 20,000 கொண்டு கொடுப்பான். 20,000 में हमारे पास देगा। நமக்கு தெரியுது இவன் எங்க திருடிட்டு வந்திருக்கான். हम जानते हैं कि वो किधर से चोरी करके लेके आया है। குறைவா இருக்குது என்று சொல்லி हम ऐसे ये दूसरा करके कह के பொய் நாவினால் வஞ்சித்து சம்பாதித்த சாபத்தீடான பொருள் झूठ बोलकर फंसाकर जो दिया हुआ वस्तु நம்ம வீட்டுக்குள்ள வரவே கூடாது. हमारे घर के अंदर नहीं आना चाहिए। நம்ம வீடு பரிசுத்தமானது. हमारा घर पवित्र है, ஆவியான உலாவுகிற இடம். और पवित्र आत्मा हमारे अंदर आता है। சாபத்தீடான பொருள் உள்ள வர கூடாது. श्रापित वस्तु घर के अंदर नहीं आना चाहिए। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் இப்படி எல்லாம் ஜீவித்தால் अगर तुम इस प्रकार जीवन जियोगे, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर तुम्हें देखकर कहता है பூமியில் வாசமாயிருக்கிற சகல ஜனங்களுக்கு மத்தியிலும் இவர்களே என் சொந்த சம்பத்தாய் पृथ्वी இருப்பீர்கள். में रहने वाले सभी लोगों के बीच में ये मेरे नीच लोग हैं। சொந்த ஜனமாய் மாத்திரமல்ல, नीच लोग नहीं, கடைசி நாள்ல अंतिम दिनों पर பூமியில் உள்ள சகல பரிசுத்தவான்களை சேர்த்துக் கொள்ளும்படியாய் ये संसार में सभी पवित्र लोगों को ले आने के लिए பூமியின் 4 முனைகளிலும் கர்த்தர் 4 தூதர்களை அனுப்புவார். ये संसार के चारों जगहों पर 4 दूतों को परमेश्वर भेजेगा। 4 முனைகளிலும் தேவ தூதர்கள் நின்று கொண்டு चारों भागों में से परमेश्वर का दूत खड़े रहकर பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்கும் போது पवित्र लोगों को इकट्ठा करते समय அந்த நாளிலே उस दिन पर தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய சொந்த சம்பத்தாய் நாம் அவரோடு கூட சேர்க்கப்பட்டு तभी போவோம். परमेश्वर के लिए नीच लोग करके हमें उठा लिया जाएगा। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆனா அப்படி நாளைக்கு இன்றைக்கு ஒரு தீர்மானங்களை எடுப்போம். इसलिए हमें एक मन्नत मानना கர்த்தர் है। எகிப்திற்கு செய்ததை அறிந்திருக்கிறோம். हम परमेश्वर ने जो किया हम जानते हैं। தேவன் நம்மை வழிநடத்தி வந்த பாதைகளை அறிந்திருக்கிறோம். परमेश्वर ने हमें चला के लेके वो जान को हम जानते हैं। அதோடு விட்டுவிட கூடாது. वैसे हमें छोड़ न देना है। கர்த்தருடைய வார்த்தையை உள்ளபடி கேட்டு परमेश्वर की बातों को वैसे ही सुनकर அவருடைய உடன்படிக்கையை கைக்கொள்ளும் போது उनके वाचा को पालन करते समय அவர் நம்மளுடைய சொந்த ஜனமாய் பார்க்கிறார். वो अपने नीच लोग जानता है। மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்கும் போது जब भी वो पवित्र लोगों को उठाते समय அவருடைய சொந்த சம்பத்து என்று அழைக்கப்பட்ட நம்மையும் அந்த பரிசுத்தவான்களுடைய கூட்டத்திலே கர்த்தர் சேர்த்துக் கொள்ளுவார். अपना स्वयं संपत्ति कर हमें परमेश्वर के संग ले जाएगा। எல்லாரும் முழங்கால் படிடுவேன். सभी लोग घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் படிடுவேன். सभी घुटने में आएंगे, வாய் திறந்து சொல்லுவேன். मुंह खोल कर कहेंगे। கரம் பிடித்த நாள்ல हाथ पकड़ा हुआ दिन से ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தங்களை தந்தார். परमेश्वर ने जो वाचा दिया है, பறந்து காக்கிற பட்சிகளை போல पंखों के समान சேனைகளின் தேவனாய் கர்த்தர் நம்மேல் ஆதரவாய் இருந்தார். सेनाओं का यहोवा हमारे लिए उद्धार बनकर रहा। அவர் நடத்தி வந்த பாதைகள் அதிசயம்.
है चला के लेके हुआ रास्ता जो आश्चर्य है। நாம் நினைப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் நம் தேவைகளை சந்தித்தார் हम सोचने के पहले ही परमेश्वर ने हमें मदद कर दिया है। ஆண்டவர் நமக்கு தகப்பனுக்கு தகப்பனும் தாய்க்கு தாயுமாய் இருந்து நம்மை நடத்தி வந்தார் इसलिए परमेश्वर हमारे लिए पिता का पिता और माता के माता बनकर हमें चला कर लेके आ रहा है। உன்னதமான நோக்கத்தோடு கூட தேவன் நம்மை வளர்த்து வந்தார் उन्नति बातों से हमें परमेश्वर हमें चला कर लेके आ रहा है। தேவனுடைய பிள்ளைகள் இவைகளை நீங்கள் ஒரு நாளும் மறக்க கூடாது ये चीजों को तुम्हें कभी भूलना नहीं है। கர்த்தருடைய வார்த்தை உள்ளபடி கேட்டு परमेश्वर के वचन को वैसे ही सुनकर அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் उनके वाचा को हमें पालन करना है। ஆண்டவரே எனக்கு கிருபை தாரு परमेश्वर हमें अनुग्रह कीजिए। ஆண்டவரே எனக்கு கிருபை தாரு परमेश्वर हमें अनुग्रह दीजिए। சத்துருக்களுக்கு நீ செய்ததை நான் கண்டிருக்கிறேன் शत्रु को तुमने जो किया है उसे मैंने देख लिया है। என்னை வழி நடத்தி வந்த பாதைகளை நான் கண்டிருக்கிறேன் मुझे चलाया हुआ रास्ता को मैंने देखा है। இப்பொழுது என் வாழ்க்கையிலே உம்முடைய வார்த்தையை நான் கேட்டேன் आज मैं मेरे जीवन में आपकी बातों को सुनकर உம்முடைய உடன்படிக்கையை நான் கைக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே तुम्हारे वाचा को मुझे पकड़ना है। நீ பேசி சொன்ன சகல வார்த்தைகளை உள்ளபடி கேட்டு तुमने बोल कर दिया वचन को सभी सहन कर कर அவைகளை நான் மீற கூடாது ஆண்டவரே उसका उल्लंघन नहीं करना है। அவைகளை மீறுவதுதான் உடன்படிக்கை மீறுவது उसको विरुद्ध करना ही वाचा को विरुद्ध करना। விக்கிரக ஆராதனை செய்யாதே என்று சொன்னால் நாம் செய்தால் அது உடன்படிக்கை மீறுவது मूर्ति पूजा नहीं करना कहे तो अगर हम करेंगे तो उसका उल्लंघन किए हैं। என்னை இல்லாமல் வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லும்போது அது மீறுவது உடன்படிக்கை மீறுவது मुझे छोड़ दूसरे भगवान को न देखना ऐसा करोगे तो वो उल्लंघन है। தாயின் தகப்பனை கனம் பண்ணு என்று சொல்லும்போது நாம் அவர்களை கனவீனப்படுத்தினால் அதுதான் உடன்படிக்கை மீறுவது माता पिता को आदर करना करके कहने पर अगर तुम आदर नहीं करोगे तो ये उल्लंघन कर रहे ஓய்வு हो। நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லும்போது विश्राम दिन को पवित्र कर कर सहना करके कहने पर சபை கூடி வருதலை விட்டு விடுவது உடன்படிக்கை மீறுவது सभा में इकट्ठा होने से हम दूर होते हैं वो उल्लंघन करना है। களவு செய்வது உடன்படிக்கை மீறுவது चोरी करना ये उल्लंघन करना है। பொய் சொல்வது உடன்படிக்கை மீறுவது तुम जो चोरी कर रहे हो उस वाचा को उल्लंघन कर रहे हो। கொலை செய்வது சகோதரர்களை பகைப்பது உடன்படிக்கை மீறுவது खून करना और अपने भाइयों को बैर करना ये उल्लंघन है। விபச்சாரம் செய்வது உடன்படிக்கை மீறுவது व्यभिचार करना ये वाचा का उल्लंघन है। பிறருக்குடைய பொருட்களை இச்சிப்பது உடன்படிக்கை மீறுவது दूसरे के वस्तु को लालच करना ये उल्लंघन है। கர்த்தருடைய வார்த்தைகளை உள்ளபடி கேட்டு परमेश्वर के वचन को वैसे ही सुनकर அந்த வார்த்தைகளை மீறி நடக்காமல் उस वचन का विरुद्ध न चलते हुए அதை கை கொண்டு நடக்க கிருபை தாரும் ஆண்டவரே उसे अपने हाथों पर पाकर चलने के लिए अनुग्रह दीजिए परमेश्वर। அதை கை கொண்டு நடக்க கிருபை उसे தாரும் अपने हाथों पर रखकर चलने के लिए परमेश्वर अनुग्रह दीजिए। ஒரு நிமிஷம் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே மீது தாழ்த்துவேன் एक समय परमेश्वर के सम्मुख पर हम स्मरण करेंगे। ஹalleluya 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 ஆவியானவரே மக்கு நன்றி ஆவியானவரே மக்கு நன்றி இயேசு ராஜா மக்கு நன்றி ஹalleluya ஹalleluya எல்லாரும் வாய் திறந்து ஜெபிப்போம் ஹalleluya நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு தேவன் நம்மை தம்முடைய ஆலயத்திலே கொண்டு வருகிறார் हमें पवित्र करने के लिए परमेश्वर हमें मंदिर में ले நம்மை आता है। சுத்திகரிப்பதற்காகவே சபை கூடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார் हमें शुद्ध करने के लिए ही यहाँ पर सम्मेलन रखा है। தேவனுடைய பிள்ளைகள் நாம் வேத வசனத்தை கேட்காத பட்சத்திலே हम परमेश्वर के वचन को जब तक नहीं सुनेंगे, நம்முடைய சொந்த புத்தியின்படி சுய புத்தியின்படி நடக்கும்போது जब अब अपनी मनमानी अनुसार अपनी सोच अनुसार चलते रहेंगे, நமக்கு நாமே பரிசுத்தவான்களாய் காணப்படுவோம் हम अपने ही नजर में पवित्र व्यक्ति दिखेंगे, நமக்கு நாமே நீதிமான்களாய் காணப்படுவோம் हम अपने लिए धर्मी दिखाई देंगे। கர்த்தருடைய வார்த்தையை உள்ளபடி கேட்டு परमेश्वर के वचन को वैसे ही सुनकर அவருடைய வார்த்தை மீறி நடக்காமல் उसके वचनों का उल्लंघन न करते हुए, வசனம் நமக்குள்ள இருக்கும்போது वचन जब हमारे भीतर रहेगा, அந்த வசனம் நம்மை சுட்டி உணர்த்து वो वचन हमें शुद्ध करेगा। அந்த வசனம் நம்மை உணர்த்தும் போது वो वचन जब हमें विवेकित करेगा, அந்த वசனத்துக்கு मुன்பாக நாம் நீதிமானாய் उस वचन के सामने हम धर्मी बनकर, அந்த वசனத்துக்கு मुன்பாக நான் நீதிமானா उस वचन के सामने क्या मैं धर्मी हूँ, அந்த வசனத்துக்கு முன்பாக நான் உத்தமனா क्या मैं उस वचन के सामने खरा व्यक्ति हूँ, அந்த வசனத்துக்கு முன்பாக நான் கர்த்தருடைய பிள்ளையா क्या मैं उस वचन के सामने परमेश्वर का संतान என்று हूँ। நம்மை நாமே சோதித்து 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 அறிந்து ऐसे अपने आप को परख कर देखते हुए வாழ்க்கையில முன்னோக்கி கடந்து போக வேண்டும் जीवन में आगे बढ़ते जाना है। தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் हमारे जीवन में कितनी भी समस्याएं और कितनी भी परीक्षाएं आए, பறந்து காக்கிற பச்சை போல சேனைகளின் தேவனாய் கர்த்தர் உங்கள் மீது ஆதரவாய் இருப்பார் उकाब की पक्षी के समान उड़कर परमेश्वर हमारी रक्षा करेगा। நீங்கள் உடன்படிக்கை மீறாதீர்கள் आप वाचा को कभी उल्लंघन नहीं அவருடைய करना, வார்த்தை உள்ளபடி கேளுங்கள் उसके वचन को वैसे ही सुनना, அவருடைய வார்த்தை உணர்த்தும் போது கீழ்ப்படியுங்கள் उसके वचन के द्वारा जब आप बातें किए जाओगे तो उसे मानो। இப்படி செய்யும் போது கர்த்தர் உங்களையும்
நடத்தி என் சொந்த ஜனம் என்று சொல்லுவார். ऐसे करते समय परमेश्वर हमें और आपको देखकर नीज धन நம்முடைய कहेगा। சொந்த ஜனமாய் இருக்கும்போது जब हम उसके नीज धन बन जाएंगे, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவர். परमेश्वर जिसने कहा कि मेरी प्रजाएं कभी लज्जित न தேவனுடைய होंगे, பிள்ளைகள் நீங்களும் நானும் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடிக்கு आप और मैं कभी लज्जित न होते हुए கர்த்தர் சகல ஜனங்களுக்கு மத்தியிலுமே தலை நிமிர்ந்து நடத்த பண்ணுவார். सभी लोगों के बीच में सिर उठाकर चलने के लिए रखेगा। ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்ம எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி हम सब செலுத்துவோம். ताली बजाकर Hallelujah. परमेश्वर को धन्यवाद करेंगे। glory 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 glory. Hallelujah. இயேசு ராஜாவுக்கு நன்றி, இயேசு ராஜாவுக்கு நன்றி. வல்ல தெய்வமே உமக்கு நன்றி, மகிமை நிறைந்தவரே உமக்கு நன்றி, மாறாத தெய்வமே உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. சகல சாபத்தீடுகள் இயேசு நாமத்தினால தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டை விட்டு விலகி போகட்டும் ஐயா. glory உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலேயும் வாயிலையும் நாவிலையும் நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. ஆண்டவருக்காக, ஆண்டுடைய நாம மகிமைக்காக, परमेश्वर के लिए और परमेश्वर के नाम की महिमा के लिए தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து परमेश्वर के लोगों ने दिए हुए दान को स्वीकार कर आशीष करते அதை हैं, பல மடங்காய் தேவ பிள்ளைகளுக்கு திருப்பி கொடுக்கும்படியாக उसे कई गुना अधिक पलटा कर देने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को ஸ்தோத்திர, धन्यवाद ஸ்தோத்திர, करेंगे। ஸ்தோத்திர, धन्यवाद ஸ்தோத்திர, धन्यवाद ஸ்தோத்திர, ஸ்தோத்திர. धन्यवाद। நான் எகிப்திற்கு செய்ததையே, मैं मिस्रियों के संग किए हुआ உங்களை வழிநடத்தி வந்ததையே और मैं तुम्हारा अगुवाई किया, நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். उसे तुमने देखा है, ஆனாலும் फिर भी என் வாக்கை உள்ளபடி கேட்டு मेरे वचनों को जो पालन என் करेगा, உடன்படிக்கை நீங்கள் மீறாது இருந்தால் मेरे वाचा का उल्लंघन न करोगे, நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். तुम ही मेरे निज दंड ठहरोगे। தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். हम परमेश्वर के संतान बनेंगे அவருடைய வருகையிலே சேர்த்துக் கொள்ளப்பட நாம் தயாராகுவோம். और परमेश्वर के आगमन में दिखाई देंगे। கர்த்தருடைய வார்த்தையை நாம் உள்ளபடி கேட்போம். परमेश्वर के वचन जैसा कहा गया वैसे ही सुनेंगे। கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हम सबको आशीष करें। நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். पिता परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். धन्यवाद 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 धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்போம். आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद நல்ல ஆண்டவரை மே துதிக்கிறோம். भला परमेश्वर हम आपको धन्यवाद करते हैं। கர்த்தர் இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. परमेश्वर आपने दिया हुआ इस सुबह के समय के लिए धन्यवाद। சன்னிதானத்திலே கடந்து வந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் आपकी ஆசீர்வதியும். चरण स्थान में आए हुए हर एक को आशीष कीजिए प्रभु। ஒவ்வொருவரையும் நீர் மீட்டெடுத்தீர் உமக்கு हर நன்றி. एक को आपने छुड़ाया है इसलिए இதுவரை நீ धन्यवाद। நடத்தி வந்தீர் உமக்கு நன்றி. अभी तक आपने अगुवाई किया धन्यवाद। பிள்ளைகளை உம்முடைய சொந்த சம்பத்தாய் மாற்றுகிறாக. आप अपने बच्चों को अपना निज धन ठहराइए। உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆசீர்வாதம் அத்தனை வந்து தங்கட்டும். आपके बच्चों को आपका सारा आशीर्वाद मिलने दो प्रभु। உம்முடைய மகிமையாய் தேவ பிள்ளைகளை கூட்டி சேர்க்கும் நாளிலே महिमा के दिन में जब सब लोगों को आप इकट्ठा करोगे, பிள்ளைகளும் உமக்கு சொந்த ஜனமாய் இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் उन செய்யும். दिनों में आपके बच्चे आपका निज धन ठहरे प्रभु। பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளுக்கு தர அங்கீகரியோ. आपके बच्चों ने दिए हुए दान को प्रभु आप स्वीकार யார் लीजिए। யார் எந்த நிலைமையில் இருந்து கொடுக்கிறார்கள் என்பது நீர் அறிகிறீர். आप जानते हो कि कौन सी परिस्थिति से वे लोग आपको दान दे रहे உமக்கு हैं। கொடுக்கிறதுனால் உண்டாகிற மேன்மையை உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே அனுபவபூர்வமாய் காண அனுக்கிரகம் செய்யும். आपको देने से जो प्रगति जो बढ़ोती है परमेश्वर वो उनके जीवन में बरकत होने दो प्रभु। உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். परमेश्वर आपका अच्छा नाम भला नाम महिमा எங்களை हो। தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே मैं அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथों में समर्पण करते हैं। இரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धार பிதாவே. करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी का अनन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष करें।